कांग्रेस के शाहजादे का कहना है कि ये देश के हर घर, हर अलमारी, हर परिवार की संपत्ति का एक्सरे करेंगे। हमारी माताओं बहनों के पास जो थोड़ा बहुत स्त्री धन होता है, गहने जेवर होते हैं, कांग्रेस उनकी भी जांच कराएगी। यहां सरगुजा में तो हमारी आदिवासी बहनें चंदवा पहनती है, हंसूली पहनती है, हमारी बहनें मंगलसूत्र पहनती हैं। कांग्रेस ये सब आपसे छीनकर वो कहते हैं हम इक्वली डिस्ट्रीब्यूट कर देंगे। पॉलिटिकल डायरेक्शन आपने मैनिफेस्टो में अच्छी तरह देख लिया है। आपने ही कहा कि मैनिफेस्टो क्रांतिकारी डॉक्यूमेंट है, उसमें एक्सरे है और उसमें जो इनकम इनइक्वालिटी नरेंद्र मोदी जी ने की है, जो 22 लोगों को उन्होंने 16 लाख करोड़ रुपए ट्रांसफर किया, थोड़ा सा पैसा कांग्रेस पार्टी का मैनिफेस्टो वापस 90% को देने जा रही है। வணக்கம். இது கேள்விக்களம். பிரச்சார களத்தில் சூடு பிடித்திருக்கக்கூடிய பல விஷயங்கள் தான் இன்றைய கேள்விக்களத்தின் பேசுபொருளாக இருக்கிறது. தங்கம், வீடு, கார்கள் இவை எல்லாவற்றையும் பறித்து காங்கிரஸ் பங்கிட்டு கொடுத்தணும் என்று பிரதமர் மோடி மேடையில் பேச, மோடி அவர் நண்பர்களுக்கு தள்ளுபடி செஞ்ச அந்த 16 லட்சம் கோடியை 90% நாட்டு மக்களுக்கு பகிர்ந்தளிப்போம், அதுதான் எங்களுடைய முதல் வேலை என்பது போல ராகுல் காந்தி அவர்களும் சமூக நீதி மாநாட்டில் பேசியிருக்கிறாரு. சொத்து பங்கீடு பற்றி யார் பேசுவது சரி, மக்களிடம் எடுபட போவது எந்த முழக்கம் என்கின்ற பொருளில் தான் இன்று பேச இருக்கிறோம். நம்மோடு விருந்தினர்களும் இணைந்திருக்கிறாங்க. பத்திரிகையாளர் கே கார்த்திகேயன் அவர்களை வரவேற்கிறோம். விமர்சகர் ரவி அவர்களையும் இந்த விவாதத்திற்கு வரவேற்கிறோம். அரசியல் விமர்சகர் சுமன்சி ராமன் அவர்களை வரவேற்கிறோம். அதே போல கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து இணைந்திருக்கிற மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களை வரவேற்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து இணைந்திருக்கிற எம்எல்ஏ ஆலூர் ஷாநவாஸ் அவர்களையும் இந்த விவாதத்திற்கு அன்போடு வரவேற்கிறோம். முதல்ல திரு கார்த்திகேயன் அவர்களிடமிருந்தே போகணும்னு நினைக்கிறேன். இதற்கு முன்பு வரைக்கும் காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கை முஸ்லீம் லீக் அறிக்கை போல இருக்குது இந்த மேனிஃபெஸ்டோ அப்படின்னு பிரதமர் சொல்றாரு. முஸ்லீம்களே நேரடியாக தாக்கி பேசினாரு. அதுக்கப்புறம் அலிகாரில் போய் வேறொரு மாதிரியான பிரச்சாரத்தை முன் வச்சாரு. இப்போ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிறத கையில் எடுத்திருக்கிறாரு. காங்கிரஸ் சொல்லுது அவங்க அறிக்கையில் இது போல் சொத்து குவியல் அப்படிங்கிறது சோஷியலிஸ்ட் டெமோக்ராட்டிக்ங்கிற வியூவில் இன்ஈக்வாலிட்டியை இது பண்ணுறதுக்காக சொத்துக்களை பகிர்ந்தளிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்கிறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, தாலியிலிருந்து அத்தனையும் பறித்து கொண்டுட்டு போய் கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு பிரதமர் மேடையில் பேசுகிறாரு. இந்த இருவருடைய வாதத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கை என்பது பிரதமர் மோடி அவர்களே ரொம்ப வாட்டி வதைக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னால் அவங்க டிசம்பரில் ஆரம்பித்து ஒரு 3 மாதம் பல்வேறு மாநிலங்களுக்கு சுற்றுப்பயணம் செஞ்சு திரு சிதம்பரம் தலைமையில் ஒரு குழு அமைத்து அவர்கள் பல்வேறு இன்புட்ஸ் வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ட்டை கலந்து ஆலோசித்து தரவுகளின் அடிப்படையில் பல்வேறு திட்டங்களை தயார் செஞ்சுருக்காங்க. அந்த 1 லட்சம் ரூபாய் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களுக்கு கொடுக்கறதாகட்டும், இல்லை பெண்களுக்கு ஒன்றிய அரசினோட பணியில் 50% இடஒதுக்கீடு, பல்வேறு திட்டங்களை முன்னிறுத்துறாங்க. அப்போது இவர்கள் அதே போல் பாஜக ஒரு 2 வாரத்தில் அதே போல் ஒரு அறிக்கையை தயார் செய்தார்கள். அவர்கள் ஒரு குழு அமைத்து தயார் செய்திருக்கிறார்கள். 10 ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரு பிரதமர் அவருடைய சாதனைகளை பட்டியலிடணும், அல்ல அடுத்தது நான் என்ன செய்ய போறேன்றதான் பிரதானப்படுத்தணும். மாறாக கூட்டத்துக்கு கூட்டம் காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கையை மட்டுமே பேசிகிட்டு இருக்காரு. காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கை என்பது அவங்களுடைய நியாயப்பத்திரம்னு சொல்கிறாங்க இல்லையா, அது உண்மையிலேயே பிரதமர் அவர்களை தூக்கமிழக்க செஞ்சுருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னால் அவர் இதுவரை தன்னுடைய சாதனையை பெரிய அளவுக்கு முன்னிலைப்படுத்தலை, பேசுகிறார் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அதை பெரிதுபடுத்தலை. இல்லை தன் அவர் சொல்கிறார் இல்லையா, 2044 இந்தியாவினுடைய 100வது ஆண்டு சுதந்திரமாக இணைஞ்ச 100வது ஆண்டில் வளர்ச்சி திட்டம் வச்சிருக்கேன்னு சொல்கிறார்ல, அதை கூட பெருசாக பார்க்கல. இவர் அதிகமாக பேசுவது காங்கிரஸினுடைய வாக்குறுதி இல்லை இது சரியில்லை, காங்கிரஸினுடைய வாக்குறுதிகள் அது பிரச்சனை இருக்குது, இல்லை இதை காங்கிரஸினுடைய வாக்குறுதி
காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால், அதாவது இப்பவே பேச ஆரம்பிச்சிட்டார், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால்ன்ற இந்த வார்த்தையை பேசினதே இல்லை பிரதமர் மோடி கடந்த 10 ஆண்டுகள்ல. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் ஆகிவிடும், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஆகிவிடும்ன்ற வார்த்தைகளை இப்போ அதிகமாக பேச ஆரம்பிச்சிருக்கார். அதில் இந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய காங்கிரஸில் இருக்கக்கூடிய திட்டங்களை அவர்களுடைய தலைவர்களோடு இவ்வளவு அற்புதமாக விளம்பரம் செய்ததில்லை. காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோக்கு there cannot be a better brand ambassador than பிரதமர் பிரைம் மினிஸ்டர் மோடி. அவர் தான் அதை செய்து கொண்டிருக்கிறார். அடிப்படையில் காரணம், ஆனால் அது வந்து ஒரு நியாயமான விஷயங்களை முன்னிறுத்தினால், இல்லை அந்த 1 லட்சம் ரூபாய் எப்படி கொடுக்க போறீங்க அதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காங்க. சிதம்பரமோ இல்லை மல்லிகார்ஜுன கார்கேயோ இல்லை முன்னணி தலைவர்கள் ராகுல் காந்தி முதற்கூட எல்லாருமே பதில் சொல்லியிருக்காங்க. அந்த விமர்சனங்களை வைத்தால், இல்லை காங்கிரஸினுடைய பழைய தோல்விகளோ அதை கூட இப்போ ஏற்புடையதாகாது. ஏன்னா 10 ஆண்டுகள் நீங்கள் ஆட்சியில் இருந்துட்டீங்க. இல்லை உங்களுடைய திட்டங்களை வைக்கலாம், இல்லை காங்கிரஸ் இது நிறைவேற்றவில்லை அப்படின்ற விமர்சனம் வைத்தால் கூட மக்களால் அட்லீஸ்ட் பார்க்கப்படும். நீங்கள் மாறா என்ன செய்கிறீங்கன்னா, அவங்க சொல்லாத விஷயங்களை இப்படி பண்ணிடுவாங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய காரை பிடுங்கிடுவாங்க, வீடை பிடுங்கிடுவாங்க, உங்களுடைய தாலியை பிடுங்கி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு பேசுவது அடிப்படையில் ஒன்று தரங்கட்ட பேச்சது. அதாவது அவர் நீங்கள் 1000 அவர் மத பிரச்சாரம் செய்வது ஒன்றும் புதிது கிடையாது. 2019 பண்ணியிருக்கார், 14 பண்ணியிருக்கார். அது எல்லாமே விட்டுட்டாங்களே. முதல்ல ராமர் கோயில எடுத்தாங்க, ரிலிஜனை எடுத்தாங்க. இப்ப அதெல்லாம் விட்டுட்டு காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கைக்கு பதிலா காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை தான் அவரை ரொம்ப வாட்டி வதைக்குது, தூக்கம் இல்லாமல் செய்யுது. அதனுடைய எதிரொலி தான் இதை நம்ம பார்க்க முடியுது. நீங்கள் ராமர் கோயிலை பற்றி கூட சில விஷயங்கள் பேசுகிறார். முதல்ல ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார், இவர்கள் பிரதிஷ்டைக்கே வரல, குடமுழுக்கே வரலன்றதெல்லாம் பேசினார். இப்போ அதெல்லாம் பேசலையே. நீங்கள் தொடர்ந்து இவர் எடுத்து உங்களோட சொத்துக்களை பிடுங்கி கொடுத்துருவார், ஊடுருவல்காரர்களுக்கு கொடுத்துருவார், முஸ்லீம்களுக்கு நேரடியாகவே சொல்கிறாங்க. அடிப்படையில் நேரடியாகவே அந்த பன்வாடா பிரச்சனையில அதே பேசுறாரு. பிடுங்கி கொடுத்துருவாங்களா? அந்த இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ்ங்கிறது என்னங்கிறத தெளிவுபடுத்தி. அடிப்படையில் நீங்கள் 2000 இப்போ சென்ற மாதம் ஒரு பெரிய கட்டுரை ஒன்று எழுதினாங்க. தாமஸ் பிக்கெட்டி இல்லை லூக்கஸ் சேனல்லாம் சேர்ந்துட்டு வேர்ல்டு இன்இக்வாலிட்டி லேப்னு அவர்கள் ஒரு கட்டுரை ஒரு பெரிய ஒரு ஒர்க்கிங் பேப்பர் ஒன்று எழுதுனாங்க. அதில் ஒரு அற்புதமாக சொல்கிறார்கள், 1922 ஆரம்பித்து 2023 வரை வருமானம் மற்றும் சொத்து எந்த அளவுக்கு எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு இந்தியாவில் அப்படின்றத 100 ஆண்டு கால தரவுகளை எல்லாம் எடுத்து புகழ்பெற்ற அறிஞர் தாமஸ் பிக்கெட்டி அப்போ அவர்கள்லாம் ஆய்வு செய்து என்ன சொல்கிறாங்கன்னா, மேல் இருக்கக்கூடிய அந்த மேல்தட்டில் இருக்கக்கூடிய 1% மக்களுடைய இந்தியாவுடைய மொத்த வருமானத்தில் அவருடைய பங்கு 22.6%. 1% இருக்கக்கூடியவர்கள். அதே போல் இந்தியாவுடைய மொத்த சொத்துக்களில் அந்த 1%-த்தினருடைய மொத்த பங்கு 40.1%. அப்போ இவ்வளவு இன்கம் இன்இக்வாலிட்டி இருக்குது. அதற்கு இவர்கள் முன்வைக்கக்கூடிய தீர்வு என்பது ஒரு சூப்பர் டாக்ஸ் போடலான்றாங்க. அந்த சூப்பர் டாக்ஸ்ன்றது ஒரு சிறிய அளவு ஒரு டாக்ஸ் போடலாம், 2%. அதுவும் யாருக்குன்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரு தரவு என்னன்னா, இந்தியாவில் 142 கோடி பேர் இன்னைக்கு, அதில் வெறும் 167 குடும்பங்களுக்கு இந்த டாக்ஸ் போட்டாலே இந்தியாவினுடைய மொத்த வருமானத்தில் 0.5% ஜென்ரேட் பண்ண முடியும்னு சொல்றாரு. இதே விஷயத்தை தான் ஆக்ஸ்ஃபாம் ரிப்போர்ட்டும் சொல்லுது. ஆக்ஸ்ஃபாம் ரிப்போர்ட் இதே தான் சொல்றாங்க. நம்ம கடந்த 2012 ஆரம்பித்து 2021 வரை வந்த உற்பத்தியான சொத்துக்களில் 40% 1% இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் போயிருக்கு. அந்த 40% சொத்துக்கள் இதை சரி செய்யணும். இதுக்கு ஒரு டாக்ஸ் போடுங்க, பெரும் பணக்காரர்களுக்கு ஒரு டாக்ஸ் போட்டு அதன் மூலமாக மக்களுக்கு எடுத்து கொடுங்கன்றாங்க. அது இன்ஃபேக்ட் ஜிஎஸ்டியை கூட அனலைஸ் பண்ணியிருக்கு ஆக்ஸ்ஃபாம் ரிப்போர்ட். ஆக்ஸ்ஃபாம் ரிப்போர்ட் சொல்லுது 64% ஜிஎஸ்டி மொத்த வர வசூலாகக்கூடிய ஜிஎஸ்டியில் 64% கொடுப்பது கீழே இருக்கக்கூடிய 50% பேர் இந்தியாவில். ஆனால் மேல் இருக்கக்கூடிய 10% பேர் அந்த பணக்காரர்கள் இருக்கார்களே, அவர்கள் கொடுக்க அவங்களோட ஜிஎஸ்டி கான்ட்ரிபியூஷன்றது அவர்களுடைய பங்குன்றது வெறும் 4%. ஸோ இதை சமநிலையை படுத்தணும், இதை கொஞ்சளவாவது சரியாக செய்யணும் ஓரளவுக்காவது. அதற்கு நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு வெல்த் டேக்ஸ் போடுங்கன்றாங்க. அதை தான் இவர் சொல்கிறார், இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் அப்படின்னு. இங்கே கடந்த 10 ஆண்டுகால மோடி ஆட்சியில் 30%-க்கு மேலே இருந்த கார்பரேட் டேக்ஸ் இங்கே 22% நிற்கிது. உலகத்திலேயே கார்பரேட் டேக்ஸ் இவ்வளவு கம்மியாக இருக்கக்கூடிய நாடு இதே தான். இதே தவறைத்தான் இவர்கள் கோவிட் பீரியட்லையும் சொன்னாங்க. எல்லாரும் மக்கள்கிட்ட பணத்தை கொடுங்க, அவர்களுக்கு டிமாண்டை ஜாஸ்தியாகும், அவர்கள் அதிகமாக நுகர்வாங்க, அதன் மூலமாக உற்பத்தி பெருகும், அப்படி தான் சைக்கிள் அந்த சேர்ன் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அந்த இண்டஸ்ட்ரி. ஆனால் இதை செய்யாமல் 20 லட்சம் கோடி நான் பேக்கேஜ் கொடுக்குறேன், 2 லட்சம் கோடி கொடுக்குறேன்னு போய் பெரும் பணக்காரர்களுக்கு கொடுத்தார்கள். எதுவுமே நுகராத போது எதுக்கு உற்பத்தி செய்யணும், எல்லாரும் போட்டு தான் வச்சுக்கிட்டாங்க. தொடர்ந்து இந்த தப்பைத்தான் பாஜக அரசு செஞ்சுட்டு இருக்கு. அப்போ இந்த இன்இக்வாலிட்டி உலகத்தில் இன்இக்வாலிட்டி அதிகமாக அந்த சமநிலை இல்லாமல் பயங்கர பேதம் இருக்கக்கூடிய நாடுல ஒன்று இந்தியா. இதை சரி செய்யணும், பெரும் பணக்காரர்கள்ட்ட ஒரு வரி ஏதாவது போட்டு அதில் பணம் எடுத்து அதன் மூலமாக மக்களுக்கு நலத்திட்டங்கள் போய் சேரணும், இல்லை அவர்களுக்கான வசதிகளை செஞ்சு கொடுக்கணும், அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் அப்படின்றது தான் எல்லோருமே சொல்கிறார்கள், வல்லுநர்களும் சொல்கிறாங்க. அதைத்தான் ராகுல் காந்தி முன்மொழிகிறார்.
நாங்கள் வந்து பெரும் பணக்காரர்கள் இருக்கக்கூடிய அந்த வரி குறைப்பை வந்து அதிகப்படுத்தி, அது அவங்க பெருசா சொல்ல. இன்ஃபேக்ட் அந்த சம்ருத்த பாரத் ஃபவுண்டேஷன் இன்னைக்கு அவர் பேசும்போது கூட ஸ்மால் டாக்ஸ் தான் சொல்றாரு. அவர் கிளாரிஃபை பண்றாரு, ஒரு ஸ்மால் டாக்ஸ் போட போறோம் 2%. அவ்வளவுதான் சொல்றாரு. அதன் அடிப்படையில் வந்து அந்த 167 பேருக்காக தான் பிரதமர் கதறுகிறாரா? அததான் பிரச்சனையே. இங்க ஒருவர் வந்து ஒரு பக்கம் பெரும் பணக்காரர்களுக்கு ஒரு சிறு வரியை போட்டு அதன் மூலமாக வந்து நான் மக்களுக்கு பணக்கார மக்கள்கிட்ட இருந்து எடுத்து ஏழை மக்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. மாறாக இங்க ஒருவர் அந்த 1% இருக்கக்கூடியவர்கள் 40% சொத்துக்களை வச்சிருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு வரியை குறைச்சிட்டு இருக்காரு. இதை வந்து அம்பலப்படுத்தி இல்லை இதை சமநிலை உருவாக்கணும். சமநிலை உருவாக்க முடியாது இன்று இருக்கக்கூடிய சூழல்ல. அது கேட்டால் வந்து அதை தான் அர்பன் நக்சல்னு அவர் சொல்றாரு, அர்பன் நக்சல் பிராண்ட் பண்றாரு. ஸோ அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் கொஞ்சமாவது அந்த ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட்லேருந்து நீங்கள் சொல்லக்கூடியதே பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்ஃபேம் ரிப்போர்ட் படி ட்ரிக்கிள் டவுன் ஆகிறது வந்து வெறும் 3% தான் அந்த பாட்டம் இருக்கிற 50%. அப்போது நீங்கள் இதை சரி செய்யணும், அதாவது ரெப்பரேஷன் பண்ணணும், ரெமெடி வேணுன்றக்க தான் காங்கிரஸ் வந்து ஒரு திட்டத்தை முன்னிறுத்துறாங்க. பணக்காரர்கள்ட்ட பெரிய அளவுக்கு பணம் செல்வம் குவியுது, சொத்துக்கள் குவியுது, வருமானம் குவியுது. அதை எடுத்து கொஞ்சம் எடுத்து ஏழை மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லும்போது ஒரு பக்கம் ஏழை மக்களுக்கு பணக்காரர்கள்ட்ட வரி போட்டு நான் கொடுக்க போறேன்னு சொல்ற பக்கம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இப்படி செய்வது வந்து பிரிவினையை தூண்டு மர்பல் நக்சல். பணக்காரர்களுக்கு டாக்ஸ் பெருசா போடக்கூடாது, கார்பரேட் டாக்ஸை நான் குறைச்சது சரின்னு சொல்லி இவர்கள் வந்து இங்கே ஏதோ காம்யூனிஸ்ட் ஸ்டேட் உருவாக்க பார்க்குறாங்கன்னு சொல்லி விமர்சனம் செய்கிறார். ராகுல் காந்தி இது சோசியலிஸ்ட் பார்வையான்னு கேட்டால் ஓரளவுக்கு தான். அவர்களே லிபரலைசேஷனை கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான். இன்ஃபேக்ட் வந்து காம்யூனிசத்தை எல்லாம் வந்து அவர் ப்ரப்போஸ் பண்ணல. இல்ல காங்கிரஸ் இது போல தான் பிரைவி கவுன்சில்ல இருந்து அதே மாதிரி பேங்க்ஸை வந்து தேசியமயமாக்குது. இது எல்லா சமயங்கள்லயுமே இதே போல வலது அமைப்புகள் இருந்து இதே போல குரல்கள் தான் இருந்திருக்காங்க. ஆமா, சி இன்ஃபேக்ட் இப்ப அந்த எக்ஸ்டென்ட்க்கெல்லாம் போகல. இவங்க சொத்துக்களை நேஷனலைஸ் பண்ணணும்லாம் சொல்லல. அந்த 16 லட்சம் கோடி வைவர் கொடுத்திருக்கு. அதுவும் இவங்க போட்ட அந்த கார்ப்பரேட் டாக்ஸ்னால குறைச்சதுனால. நீங்க வைவர் கொடுத்தது, வைவர்னா அது ஒத்துக்க மாட்டாங்க, ரைட் ஆஃப் பண்ணா அந்த 16 லட்சம் கோடி இருக்கு இல்லையா, அதை எடுத்து அதை மக்கள்கிட்ட வசூலிக்க போறேன் அப்படின்றாரு. இவர்கள் சொல்றாங்கல்ல, பெரும்பாலும் பாஜக சொல்கிறது இந்த கடன்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது மல்லையாவுக்கும் நீரவ் மோடிக்கும் கொடுக்கப்பட்டது வந்து காங்கிரஸ் ஆட்சியில்ன்றாங்க. சரி, அதை வசூல் பண்றது தான் உங்க வேலை, அதையே என்பிஏ ரைட் ஆஃப் பண்றீங்க, அதை தான் அவர் கேட்கிறார். அப்போ அவர்களுக்கு அவ்வளவு லட்சம் கோடி வந்து சலுகை கொடுக்கும் பொழுது, இல்லை வந்து கடன்களை ரத்து செய்யும் பொழுது, ஏன் வந்து 12,000 கோடி வந்து கல்வி கடனை வந்து நாடு ஃபுல்லும் இருக்கிறதே அவ்வளோதான் மாணவர்களுடைய கல்வி கடன், அதை ஏன் ரத்து செய்ய முடியாது? இல்லை வந்து ஏழை விவசாயிகளுக்கு ஏன் ரத்து செய்ய முடியாது? ஏன்னா 70,000 கோடி அவர்கள் ஏற்கனவே செஞ்சிருக்காங்க யூபிஏ 1 பீரியட்ல. திமுக தான் முதல்ல அதுக்கு வந்து பிரசிடென்ட் செட் பண்ணுச்சு. 7,000 கோடி கார்பரேட் இது கோஆபரேட்டிவ் ஃபார்ம் லோன்ஸ் எல்லாம் இங்கே கூட்டுறவு கடனை தள்ளுபடி பண்ணிச்சு, விவசாய கடன்களை. அதே போல் வந்து யூபிஏ 1ல் வந்து மன்மோகன் சிங் செய்தார். இப்போ அதை செய்ய முடியும், சாத்தியம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் முன்மொழியுது. அதுக்கான ஒரு திட்டத்தை, ஒரு ரோட் மேப்பை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இதை ஒரு பக்கம் சொன்னால் வந்து இல்லை இவர்கள் வந்து அர்பன் நக்சல்னு சொல்வது, இல்லை உங்கள் பணத்தை திருடி வந்து கொடுத்துவாருன்னு சொல்லிட்டு 2006 மன்மோகன் சிங் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலில் பேசின ஒரு பேச்சை எடுத்து அதில் ஒரு பகுதியை எடுத்து திரித்து வந்து சொல்கிறது, எடுத்து சிறுபான்மையினருக்கு மட்டும் கொடுத்துங்க அப்படின்னு சொல்லி பேசுவது எல்லாமே இவர் ரொம்ப வந்து ஒரு பாஜக, அதுவும் குறிப்பாக பிரதமர் மோடி வந்து ஒரு மிரட்சியில் இருக்காருன்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அவர் ஒரு பயத்தில் இருக்கிறார். இந்த காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கை பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதிலிருந்து அவர்களால் மீள முடியாதனால தான் தொடர்ந்து அதன் மீதே விமர்சனத்தை வைக்கிறார். சிறுபான்மையினர்களுக்கு வந்து இவர்கள்ட்ட எஸ்சி எஸ்டியிலிருந்து ரிசர்வேஷன் எடுத்து கொடுத்துருவாங்க. எஸ்சி எஸ்சி ரிசர்வேஷன்றது கான்ஸ்டியூஷன் மேண்டேட். அதிலிருந்து கன்வெர்ட் ஆகக்கூடிய தலித்துகள் வந்து கிறிஸ்டியனாவோ முஸ்லீமாவோ அவர்களுக்கு வந்து இடஒதுக்கின்ற அது தனி சப்ஜெக்ட், அது வேற, அது வந்து லார்ஜர் இஷ்யூ டிபேட் பண்ண வேண்டியது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம மதம் மாறக்கூடியவர்கள் வந்து பிசியாக தான் அகாமடேட் ஆகுறாங்க. அதை வந்து அட்ரஸ் பண்றதுக்கு தமிழ்நாடு போன்ற மாநிலத்தில் ஏற்கனவே வந்து பிசி முஸ்லிம்ஸ்க்கு 3% இருக்கு, கேரளாவிலையும் இருக்கு. ஆனால் இதை எடுத்து உங்க ரிசர்வேஷன் எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு, எஸ்சி எஸ்டிக்கான ரிசர்வேஷன் எடுத்து கொடுத்துருவாங்கன்னு சொல்வது இது அப்பட்டமான போய். அந்த விஷயத்தை அவர் சொல்லவே இல்லை. நாங்க காஸ்ட் சென்சஸ் எடுக்கிறதுன்றதே வந்து இட்ஸ் an எக்ஸ்ரேன்றாங்க. இந்த காஸ்ட் சென்சஸ் எடுப்போம் அப்படிங்கறத வந்து காங்கிரஸ்னுடைய பிரதான விஷயமா முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதான் சொல்றேன். நீங்க சென்சஸே எடுக்காம 10% இடஒதுக்கீட்டை இடபிள்யூஎஸ்க்கு கொடுக்கும் பொழுது இவங்க காஸ்ட் சென்சஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்றது அது ஒரு பாஜகவுக்கு பின்னடைவு கொடுக்கும். ராகுல் காந்தி வந்து இன்ஃபேக்ட் அந்த காஸ்ட் சென்சஸை பத்தி இன்னைக்கு அவர் சம்ருத்த பாரத் ஃபவுண்டேஷன்ல பேசுவோம், அவர் பயன்படுத்திய வார்த்தை வந்து காஸ்ட் சென்சஸை எக்ஸ்ரேன்ற சொல்றாரு. என்ன நிலையில் இருக்கு இந்த சமூகத்தை வந்து அற்புதமா படம் பிடித்து பார்க்கணும். எந்த நிலையில், ஜாதிய படிநிலையில் யார் யார் எப்படி இருக்கிறார்கள், அவங்களோட சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன் என்ன, சோஷியல் அண்ட் எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் என்ன, கல்வியிலும் பொருளாதாரத்திலும் சமூக ரீதியாகவும் எப்படி இருக்கிறார்கள், அதை ஆராய்ஞ்சு அதற்கான ரெமெடி ஸ்டேட் எங்கெங்கெல்லாம் இன்டர்வீன் பண்ணணும், ஸ்டேட் இன்டர்வென்ஷன் தேவையோ அதை சரி செய்கிறோன்ற. அதற்கு முக்கியமாக இவர்கள் அதை திரித்து போவதற்கோ இல்லை அச்சப்படுவதற்கு காரணம் வந்து நீங்கள் 2 விஷயத்தில் ரீசன்ட் டைமில் வந்து பிஜேபி வாஸ் அந்த பேக் ஃபுட். அவர்கள் பதவியது வந்து 2 விஷயத்தில். ஒன்று எலக்டோரல் பாண்ட் வந்ததுக்கப்புறம்
பெரிய அளவிற்கு அவர்களுக்கு எதிரான விமர்சனங்கள் வந்து பம்பாடானப்போ பேக் ஃபுட்டில் போனாங்க. நீங்கள் வாங்கலே அப்படின்னு சொல்லி எதிர்வினையாற்ற வேண்டிய இடத்துல இருந்தாங்க. அதே போல் சமீப காலத்தில் பெரிய அளவிற்கு அவர்கள் இப்போ ஒரு வீக்காக நெகட்டிவாக ஃபீல் பண்ணது வந்து அந்த நிதிஷ்குமார் அவர்கள் காஸ்ட் சர்வே எடுத்தப்போ இவர்கள் ஹிந்துத்வா என்று அனைவரும் இந்துக்கள் என்று முன்னிலைப்படுத்தும் பொழுது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய 63.5% பேர் வந்து கல்வியில் வந்து மிக மிக பின்தங்கி இருக்கிறார்கள். 63% இருக்கார்கள், ஆனால் 10% தான் படித்திருக்கிறார்கள். ஆனால் அதே போல் வந்து அவர்களுடைய நில உடைமைன்றது வெறும் 26% கூட இல்லை அப்படின்னு சொல்லி இது எல்லாவற்றையும் அந்த காஸ்ட் சர்வே அம்பலப்படுத்தும் பொழுது அப்போ இந்த ஹிந்துத்வான் எல்லோரையும் ஒரு பெரிய அம்பரலாக்களை சுருக்கி அவர்களுடைய ஏழ்மையை வந்து போக்குவதற்கு இந்த ஹிந்துத்வா இன்னும் செய்யவில்லைன்னு சொல்லி அம்பலப்படுத்துது இல்லையா? அங்கே தான் ஹிந்துத்வாக்கான ஒரு ஆன்டிடோட், ஒரு விஷமுறிவாக இவர்கள் வந்து சமூக நீதியை முன்னிறுத்துறாங்க. அங்கே தான் பலவீனப்பட்டு தொடர்ந்து அதை திருப்பியும் இப்போ அவர் பேசும் பொழுது ராகுல் காந்தி அதை முன்னிறுத்தும் போது தேசிய அளவில் அதை பார்த்து அச்சப்படுறாங்க. இடஒதுக்கீட்டு விவகாரத்துக்கும் வருவோம். முதல் இந்த சொத்து பங்கீடு விஷயங்களை பேசிடலாம். திரு சுமந்த், நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் வந்து ஒரு அனலைஸ் பண்ணி நிறைய பகுப்பாய்வு பண்ணி அவங்க பொருளாதார கொள்கை அடிப்படையில எல்லாம் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை கட்டமைச்சிருக்கிறாங்க. அப்படின்றப்போ அதற்கு ஒரு சரியான பதிலடியை வந்து பாஜகவினுடைய தேர்தல் பிரச்சார மேடைகள் வந்து எதிரொலிக்குதா? ஒரு ரெக்டோரிக்கா மட்டும் அவர் வந்து பிரதமர் பேசிட்டு போறாரோ அப்படிங்கிற மாதிரி படுதா? நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, முதல்ல ஒரு தேர்தல் அறிக்கையில் நீங்கள் சில திட்டங்களை கொடுக்குறீங்க. அந்த திட்டங்கள் வந்து முழுமையாக விளக்கப்பட வேண்டும். மக்களிடையே ஒரு கவலையை ஏற்படுத்தும் அளவிற்கு நாங்கள் வந்து இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது அது ஒரு புறம், அதுக்கு வந்து ஒன்றும் பெரிய எதிர்ப்பு அப்படிங்கிறது இல்லை. அதில் ஒரு சிலர் எதிர்த்தா கூட அது பெரும் எதிர்ப்பு அதில் இல்லை. ஆனால் வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன், அதாவது இதை வந்து நீங்கள் சொத்துக்களை நீங்கள் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக அது மக்கள் மனசில் ஒரு கவலை அளிக்கும் இல்லையா? அதனுடைய அர்த்தம் என்ன? சரி, நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டீங்க, அப்புறம் ஒரு சோஷியோ எக்கனாமிக் அனாலிசிஸ் பண்ணுறீங்க, எந்தெந்த சமுதாயத்திட்ட எவ்வளோ இருக்குது, அதுவும் பண்ண போகிறோன்ட்டார். இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இது பண்ண அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? இதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க? அரசாங்கத்திடம் இருக்கக்கூடிய அசட்ஸை வச்சு ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்களா? தனியாரிடம் இருந்து எடுத்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்களா? இது வந்து ஒரு ஃபுல் டாஸ் போட்டு கொடுக்குறாங்க பிஜேபிக்கு அடிக்கிறது. இது வந்து உங்கள் ஒரு நல்ல திட்டமாக இருக்கலாம், நீங்கள் அதை பற்றியெல்லாம் யோசிச்சிருக்கலாம். நேற்றே ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு, ஐயா இது வந்து யாரிடம் இருந்தும் கட்டாயப்படுத்தி நாங்கள் பணத்தெல்லாம் பிடுங்க மாட்டோம். பிரதமர் என்ன சொல்கிறாரு? பெண்களுடைய தாலியே எடுத்துருவாங்க, காங்கிரஸ் அரசுடைமை ஆக்கிடுவாங்க சொல்றாரா இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இருந்தாதானே எடுக்கிறதுக்கு எல்லா சொத்துகளும் வந்து அந்த டாப் லேயர்லயே வந்து குவிக்கப்பட்டுடுச்சு, அதை தான் வந்து இவங்க ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்றோம்னு சொல்றாங்க அப்படின்றாங்க. மோடி, பிரதமர் மோடி அவர்கள் எங்க இதை பேசுறாரு? எங்க பெரிய பெரிய பணக்காரங்க இருக்கிறவங்க மீட்டிங்ல பேசுறாரா? ராஜஸ்தான்ல கிராமத்துல பேசுறாரு. ராஜஸ்தான்ல முதல் வாட்டி இதை பத்தி பேசுனது பார்மேர் தொகுதி, அது வந்து பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி, அங்கே பேசுகிறாரு. அங்கே இருக்கிறவங்க பெரும்பாலான கிராமத்துவங்க என்ன சொல்கிறாரு? நீங்கள் பரம்பரையாக உங்கள் ஒரு சொத்து இருக்குது கிராமத்தில், நீங்கள் உங்கள் பிள்ளைங்க படிக்கிறதுக்காக நகரத்தில் ஒரு சின்ன ஃப்ளாட் ஒன்று வாங்கியிருப்பீங்க பல வருஷம் கஷ்டப்பட்டு, இது தெரிஞ்சிச்சுன்னா ஒன்று எடுத்துருவாங்க. அது யாரு? பெரும் பணக்காரரை பார்த்து சொல்கிறாரா? இல்ல, அவர் திருச்சி பேசுறாரு அப்படிங்கிறது காங்கிரஸ் இதை அப்போ திருச்சிதாங்க பேசுறாரு. அப்படிங்கிற அடிப்படையில் அப்போ நீங்க என்ன பண்ணணும்? வெளியே வந்து ஒரு பிரஸ் மீட் வச்சு, ஐயா ஃபோர்ஸ் பண்ணி யார்கிட்ட இருந்தும் சொத்து எடுக்க மாட்டோம் சொல்லணுமா வேணாமா? 3 நாளா ஓடிட்டு இருக்குது. காங்கிரஸ் இது வரைக்கும் வாயை திறக்கலையே. இன்னைக்கு சாம் பிட்ரோடா அவர்கள் கூறிய பேச்சுக்கு உடனடியாக மறுப்பு தெரிவிச்சாங்களா இல்லையா? அடுத்த நிமிஷமே ஜெயராம் ரமேஷ் வந்து சொல்றாரு, காங்கிரஸ் கட்சிக்கு இந்த மாதிரி ஒரு திட்டம், இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் போடுவதற்கான திட்டம் இல்லை, திட்டவட்டமா சொல்லிட்டாரா இல்லையா? பிரச்சனை தீர்ந்துதா இல்லையா? பிரதமர் நாளைக்கு போய் பேசுறாங்க, அந்த சாமானிய மக்கள் அதை நம்பிப்பாங்க. ஓ, நம்ம சொத்தை தான் பறிச்சு கொடுத்துருவாங்களோ அப்படின்னு நிச்சயமா நம்புவாங்க. எப்படி நம்பாம இருப்பாங்க? நீங்க ஒரு வலுவான ஒரு எதிர்வினையை கொடுக்கணும் இல்ல, நீங்க சொல்லணும் இல்ல. முஸ்லிம்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்கன்னு சொன்னது ஒரு பொய் பிரச்சாரம் தானே. சரி, பொய் பிரச்சாரம், அது அதனுடைய உண்மையை சொல்ல வேண்டியது யாருடைய பொறுப்பு? சார்,
ஒருத்தர் போய் சொல்லிட்டே இருப்பாரு, நான் எல்லா இடங்களுக்கும் போய் அது உண்மைன்னு விளக்கம் கொடுக்கணுமா? என்னோட அஜெண்டா என்ன, அதைத்தானே நான் தேர்தல் பிரச்சாரத்துல எல்லா இடத்துக்கும் வேணாங்க, எல்லா இடத்துக்கும் போய் உண்மைன்னு வேணாங்க. ஒரே ஒரு வாட்டி ஒரே ஒரு பிரஸ் மீட் வச்சு இந்த மாதிரி பிரதமர் எங்கள் தேர்தல் அறிக்கையை பற்றி தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார், இதில் எந்த விதமான ஒரு திட்டமும், நாங்கள் இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் இதுதான், இதை தாண்டி எதுவும் இல்லை, முடிஞ்சு போச்சு. அப்புறம் பிரதமர் சொல்லிட்டே போயிட்டே இருக்க முடியுமா? அதே சுமன் சார், இப்ப எனக்கு என்னன்னா, அவங்க ஜிஎஸ்டி பத்தி மேடைதோறும் காங்கிரஸ் வந்து பிரச்சாரத்துல சொல்றாங்க, கார்ப்பரேட் டாக்ஸை பத்தி சொல்றாங்க, இதுக்கெல்லாம் எங்கேயாவது வந்து பிரதமர் இல்ல நாங்க அப்படியெல்லாம் பண்ணல, ஜிஎஸ்டி இந்த மாதிரியான நல்ல எக்கனாமிக்கல் ஃபோர்ஸிங்கோட கொண்டுட்டு வந்து விளக்கம் கொடுத்திருக்கிறாரா? ஆனா காங்கிரஸ் ஏன் போய் விளக்கம் கொடுக்கணும்? நீங்க போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, திசை திருப்பிக்கிட்டே இருப்பீங்க, அவங்களோட அஜெண்டா மக்களை போய் சேர்ந்துட கூடாது என்பதற்காகவே இவருக்கு வச்சிருந்த ராமரை விட்டுட்டாரு, கச்சத்தீவெல்லாம் தொட்டாங்க போன வாரம் வரைக்கும், எல்லாத்தையும் விட்டுட்டாரு. இங்க பாருங்க, இது வந்து ஒரு ஈக்குவல் எலெக்ஷன் கிடையாது. பாஜகவிடம் மீடியாவினுடைய முழு சப்போர்ட் இருக்கிறது. அதனால அவங்க சொல்றது வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சக்தி அவர்களிடம் இருக்கிறது. காங்கிரஸிடம் அந்த சக்தி கிடையாது. பாதி ராகுல் காந்தியுடைய ஸ்பீச்சஸோ மீட்டிங்ஸோ எவ்வளவு ஸ்பீச்சஸ் லைவா ரிலே பண்றாங்க சேனல்ஸ்ல? எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒன்று தவறாக ஏதாவது ஒன்று ஒரு வாய் தவறி ஏதாவது பேசிட்டாருன்னா அதை உடனே ஹைலைட் பண்ணுவாங்க, இல்லாட்டி கட் பண்ணி ஒரு வீடியோவை ஜோடித்து போட்டு விட்டுருவாங்க. இதுதான் நடக்கக்கூடிய விஷயம். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனில் இது ஒரு ஃபேர் எலெக்ஷன் கிடையாது. ஒரு சைடு கிட்ட எல்லா அட்வான்டேஜும் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது காங்கிரஸ் வந்து இந்த பிரச்சனை வரும் என்று புரிந்திருக்க வேண்டும். சரி, புரிந்துக்கல, பேசிட்டாங்க, பிரதமர் பேசிட்டாரு, அடுத்த நாளே ஐயா இந்த மாதிரி எந்த விதமான திட்டமும் எங்களிடம் இல்லை, நாங்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், சிறுபான்மையினர், இவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய ரிசோர்ஸஸை ஒரு நல்ல முறையில் மாற்றி அமைத்து கொடுப்போம், யார் நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை வந்து ஃபோர்ஸ் பண்ணி உங்களிடம் இருந்து பறித்து கொள்ள மாட்டோம். இதை சொல்றதுக்கு என்னங்க பிரச்சனை? ஒரு வாட்டி கூட சொல்லலையே இது வரைக்கும் 3 நாள்ல. அதுதான் மக்களுடைய பிரதமர் வந்து மக்கள் என்ன எப்படி பயமுறுத்த முடியும், மக்களை வந்து எப்படி எமோஷனலா இது பண்ண முடியுங்கிறது அவர் எக்ஸ்பர்ட். அதுக்கு நீங்க போய் ஒரு வழி கொடுக்குறீங்கன்னா அது என்ன? ராகுல் சொல்லியிருக்காரு, பேனிக் மோட்ல வந்து முதல் நரேந்திர மோடி இருக்கிறாரு. காங்கிரஸ்னுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்துட்டு நாங்க என்னாலும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தே தான் சோஷியல் மீடியாவை போய் பாருங்க. இங்க பாருங்க, பிஜேபி அமைச்சர்கள் எல்லாம் என்ன, 2 கார் இருந்தா 1 காரை பிடிக்கிடுவாங்க, 2 பைக் இருந்தா 1 பைக்கை எடுத்துடுவாங்க, போடுறாங்களா இல்லையா பாருங்க. போட்டுட்டே இருக்காங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க, எல்லா அமைச்சர்களும் பேசுறாங்க. இந்த மெசேஜ் போய் மக்களிடையே சேருமா? இல்ல காங்கிரஸ் வெளிப்படையா ஒரு நாட்டோட பிரதமர் தேர்தல் மேடையில இஸ்லாமியர்களை பத்தி ஹேட் ஸ்பீச் பேசி இருக்கிறாரு. தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் எந்தவித ஆக்ஷன் எடுக்கல, நோட்டீஸ் கூட அனுப்பல. என்ன வேணாலும் கண்டனத்துக்கு தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் செய்யாமல் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது ஒரு கேலி கூத்து. ஏன்னா இது வந்து ஒரு வெறுப்பு பேச்சு. இது இல்லைன்னா எது வெறுப்பு பேச்சுங்கிறது தேர்தல் ஆணையம் விளக்கணும். ஸோ அவங்க நடவடிக்கை இதுதாங்க. நான் திருப்பி என்ன சொல்கிறேன், ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனில் இது ஒரு ஃபேர் எலெக்ஷன் கிடையாது. அது காங்கிரஸ் கட்சிக்கு புரிஞ்சிருக்கணும். இப்போ அது நியாயமாக இருக்க வேண்டுமா? இருக்க வேண்டும். இப்போ இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? நம்ம வேணால் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம்? கோர்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அங்கேயும் ஒன்றும் நடவடிக்கை இல்லை, அப்படியே இழுத்துக்கிட்டு இருக்குன்னா நீங்கள் என்னதாங்க? நீங்கள் கொஞ்சம் சாமர்த்தியமாக இருக்கணும்ல, கொஞ்சமாவது ஷார்ப்பாக இருந்து என்ன பேசினாலும் இதை வந்து இவங்க திரிச்சு எப்படியாவது கொண்டு போயிடுவாங்க, மக்களை பயமுறுத்துறதுக்கு முயற்சி செய்வாங்க. இது தெரிய வேணாமா? 10 ஆண்டு காலம் எதிர்கட்சியாக இருக்கீங்க. இது எவ்வளோ முதல் வாட்டி பண்ணுறாங்களா? எவ்ரி டைம் இதுதான் பண்ணுறாங்க. அப்போ கூட உங்களுக்கு அறிவு வரலைன்னா என்னங்க பண்ண முடியும்? வெளியே ஒரு ப்ரெஸ் மீட் போடுறது 5 நிமிஷம். எந்த ஊரில் இருக்கீங்களோ கூப்பிட்டீங்கன்னா எல்லாரும் வர போகிறாங்க. ஐயா இந்த மாதிரி பிரதமர் பேசுகிறார், இது முற்றிலும் தவறானது, எங்களுடைய திட்டத்தினுடைய முக்கிய அம்சங்கள் இவை,
நாங்கள் கட்டாயப்படுத்தி யாருடைய சொத்தும் எடுத்துக்கொள்ள போவதில்லை. சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 5 நிமிஷம் ஆகுமா? 3 நாளா ஓடிட்டு இருக்குது. இன்னும் ஒரு வாரம் இது ஓடிச்சுன்னா அகில இந்திய அளவில் இது பரவி காங்கிரஸுக்கு இருக்கிற கொஞ்சம் நஞ்ச சான்ஸும் போயிடும். சரி, ஓகே. மோடி அவர்கள் வைக்கக்கூடிய அந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது காங்கிரஸ் அஃபெக்ட் பண்ணும், அவங்க சரியான பதிலடியை கொடுக்கல அப்படின்னு எங்களுடைய பார்வை வைக்கிறீங்க. திரு ஆலூர் ஷானவாஸ் கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? மோடி அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு சொத்துக்களை எல்லாம் எடுத்து கொண்டு போய் கொடுத்துருவாங்க, இடஒதுக்கீட்டில் எஸ்சி எஸ்டி ஓபிசியினுடைய இடஒதுக்கீட்டில் வந்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க 15 விழுக்காடு. இது போன்று பேசக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு இமீடியட் இம்பேக்ட் வந்து மக்கள் மத்தியில் கொடுக்கும்னு அவர் நினைக்கிறாரா? இது நீங்க எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் சொல்லாததையெல்லாம், காங்கிரஸ் பேசாததையெல்லாம் பேசியதாக இட்டுக்கட்டி போலியாக, அவதூறாக, பொய் செய்திகளை நாளுக்கு நாள் பரப்பி கொண்டிருக்கிறார் மோடி, பாஜகவை சார்ந்தவர்கள். தேர்தல் ஆணையம் என்பது உயிரோடு இருக்கும் என்றால், அது துடிப்போடு இயங்கும் என்றால், அது இந்நேரம் செயல்பட்டிருக்க வேண்டும். அது மோடியின் மீது வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும், மோடியை தகுதி நீக்கம் செய்திருக்க வேண்டும். ஆனால் பிடிஆர் சொன்னது போல ஒரு செத்துப்போன ஆணையமாக அந்த ஆணையம் இருப்பதனால்தான் அது வந்து எந்த விதமான சொரணையும் அற்று, எந்த நடவடிக்கையும் எடுக்காம, குறைந்தபட்ச ஒரு நோட்டீஸ் கூட அனுப்பாம, ஒரு விசாரணைக்கு கூட கூப்பிடாம, கிடப்பில் போட்ட ஒரு கல்லு மாதிரி, கிணத்துல போட்ட ஒரு கல்லு மாதிரி கிடக்குது. இதுதான் மிகப்பெரிய கேடு இந்த ஜனநாயகத்துக்கு. இதில் உச்சநீதிமன்றம் சூமோட்டோவா இதில் களமிறங்கி என்ன இப்படியெல்லாம் ஒரு பிரதமரே பேசிக்கிட்டு இருக்காரு, ஆணையம்னு ஒன்று இருக்குதா இல்லையா, செயல்படுறீங்களா இல்லையா, உங்கள் காதுக்கு இதெல்லாம் வருதா இல்லையான்னு ஒரு கேள்வியை கேட்கலாம். எல்லா வழக்குகள்லையும் வந்து கேட்குறாங்க. நாட்டில் வேற ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் நீதிமன்றங்கள் வந்து தலையிடுது, கண்ணால் பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் இருக்க முடியல, தூங்கவே இல்லை அப்படின்லாம் நீதிபதிகள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, பல வழக்குகளில் பார்க்குறோம். ஆனால் இதையெல்லாம் பார்த்துட்டு இப்போ தூங்குறாங்களா, முழிச்சுக்கிட்டு இருக்காங்களான்னு தெரியல. இதை விட இந்த நாடு வேற என்ன ஒரு கேவலமான அவலமான நிலையை இனி சந்திக்க போகுது? இதை விட ஒரு உச்சபட்ச அவலம் இனி என்ன நடக்க போகுது இந்த நாட்டில்? இந்த நாட்டு குடிமக்களில் 130 கோடி மக்களில் 30 கோடிக்கும் மேற்பட்ட ஒரு மிகப்பெரிய மக்கள் திரளாக இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை, குறிப்பாக இஸ்லாமியர்களை குறிவைத்து ஒன்றிய பிரதமர் பேசுகிறார். இவங்கெல்லாம் ஊடுருவல்காரர்கள், இவங்கெல்லாம் வந்து அதிகமாக பிள்ளையை பெற்று போடுறவங்க அப்படின்னு பேசுறார். இதை விட என்ன வேணும்? உலகம் காரி உமிழுது இந்த நாட்டின் நிலைமையை பார்த்து, மோடியின் நிலைமையை பார்த்து, இந்த நாட்டின் நிலைமையை பார்த்து. அப்போ தேர்தல் வெற்றிக்காக, குறுகிய ஒரு ஆதாயத்திற்காக, ஒரு அரசியல் அதிகாரத்திற்காக சொந்த நாட்டு மக்களை இவ்வளவு வெறுப்போடு உமிழக்கூடிய ஒரு காட்சியை உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த மாண்பு பொருந்திய நாட்டில் பார்க்கிறோம், இந்த ஜனநாயக நாட்டில் பார்க்கிறோம், காந்தியின் இந்தியாவில் பார்க்கிறோம். அதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு அவர் போறாரு, அவர் அரசியலுக்காக போறாரு, அவர் பதவி வெறிக்காக போறாரு, அவர் ஆழ்மனதில் ஊறி கிடக்கிற வெறியை அவர் வெளிப்படுத்துறாரு. அது அவர் பாடு. ஆனால் அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஆணையம், அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய நீதி பரிபாலன அமைப்புகள், அதை வந்து சுட்டிக்காட்டி எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய ஜனநாயகத்தினுடைய இதர சக்திகள், ஊடகங்கள் உள்ளிட்ட சக்திகள்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? இப்போ சுமன் ஸ்ரீராமன் சொல்றாரு, ஊடகங்கள் எல்லாமே பிஜேபியின் கையில் இருக்கு அப்படின்னு. யார் தான் பேசுறது? அப்போ யார் தான் இந்த அநியாயத்தை தட்டி கேட்கறது? சொந்த நாட்டு குடிமக்களை எல்லாம் ஊடுருவல்காரர்கள்னு சொன்னா அதுக்கு என்ன, எங்க போய் நிற்கும்? அது அப்புறம் ஒரு சொந்த நாட்டு குடிமக்களை பார்த்து இவங்க அதிக பிள்ளை பெற்று போடுறவங்க அப்படின்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை, ஒரு அவதூறான குற்றச்சாட்டை ஒரு குறிப்பிட்ட மக்களின் மீது ஒரு பிரதமர் சொன்னா அதை விட வேற என்ன இருக்க போகுது? அப்போ அந்த எல்லைக்கு போயிடுச்சு இந்த நாட்டினுடைய நிலைமை, இந்த நாட்டினுடைய வாத பிரதிவாதம் என்பது அந்த எல்லைக்கு போயிடுச்சு. இதை தட்டி கேட்க வேண்டிய, இதை தடுக்க வேண்டிய ஜனநாயக அமைப்புகள் செயலற்று கிடப்பது தான் இப்போ பெரிய பிரச்சனை. அதுதான் இந்த நாடு சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ மோடி சொல்றார் காங்கிரஸ் வந்து இதை மறுக்கணும் அப்படின்னு. இப்போ சுமன் சொல்றார், எதை மறுக்கிறது? எதை மறுக்காம இருந்தாங்க காங்கிரஸ்? ராகுல் பேசாம இருக்கிறாரா? மல்லிகார்ஜுன கார்கே பேசாம இருக்கிறாரா? இதெல்லாம் நாங்கள் இப்படிலாம் சொல்லலை. அவர் திருச்சி பேசுறாரு. வேண்டாம், அவருக்கு புரிய வைக்கிறதுக்கு நேரடியாகவே நாங்கள் வர்றோம்னு மல்லிகார்ஜுன கார்கே சொல்லிட்டார். பிரியங்கா காந்தி இன்னைக்கு அந்த தாலி குறித்து மோடி சொன்னதுக்கு பதிலடி, மிக சரியான பதிலடியை கொடுத்துருக்காங்க. யார் தாலியை பற்றி பேசுறது? 600 விவசாயிகளுடைய அந்த குடும்பங்களினுடைய தாலி அறுத்த நீங்க பேசலாமான்னு கேட்டிருக்காங்க. இதை விட என்ன ஒரு ஹாட் ஸ்டேட்மெண்ட் இருக்க போது?
இதை விட என்ன ஒரு சரவெடி பதில் இருக்க போது? அப்ப சரியான பதிலடியை கொடுத்துட்டு தானே இருக்காங்க. ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, நீ சொன்ன பொருள்ல நாங்க பேசல, நீ இட்டுக்கட்டி தகவல் தவறாக பரப்புவது போல் நாங்க பேசல, நாங்க ஃபேக்சுவலா பேசியிருக்கோம். ஆய்வுகள் எடுத்து பலதரப்பட்ட மக்களை சந்தித்து நாடு முழுவதும் நடந்து எல்லா மக்களையும் சந்தித்து அவர்கள் சொன்ன கருத்துக்களை உள்வாங்கி எல்லா மாநிலத்தையும் கடந்து அந்த மாநிலத்தினுடைய தன்மைகளை உள்வாங்கி நாங்க தேர்தல் அறிக்கையில வெளிப்படுத்தி இருக்கோம். இதை செய்ய போறோம்னு ரொம்ப தெளிவா இருக்கு. அதுல எந்த குழப்பமும் இல்லையா? இது பிரச்சாரத்துல கரெக்டா ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கா? இது பிரச்சாரத்துல கரெக்டா ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கா? நீங்க அவ்வளவு தரவுகள் எடுத்து ஆய்வுகள் எடுத்து பொருளாதார வல்லுநர்களை வச்சு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை அழகா ரெடி பண்ணி இது போல ஒரு ப்ராஸ்பெக்டோட கொண்டுட்டு வருவோம்லாம் சொல்லலாம். ஆனால் அது சாமானிய மக்களுக்கு போய் சென்று சேருமா? பிரதமர் ஒரு மேடையில போய் உங்களுடைய தாலியே பறிச்சிருவாங்க, அதிகமா பிள்ளை பெறக்கூடிய குடும்பத்துக்கு உங்க சொத்தை பிடுங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னா அதுதானே இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். அப்ப அவங்க தேர்தல் பிரச்சாரத்துல அவங்க ஸ்ட்ராட்டஜி கரெக்டா வேலை செய்யுது, காங்கிரஸுக்கு அது கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி வந்து லேக் ஆகுது அப்படின்றாங்க. உண்மையை விட பொய் வேகமா போய் சேரும். உண்மையான ஒரு அறம் சார்ந்த கருத்துக்களை விட ஒரு வாட்ஸ்அப் வதந்தி ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உண்டாக்கிறோம். அப்போ இதுக்கு நம்ம அது வேகமா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மைன்னு சொல்லிட முடியுமா? ஒரு விஷயம் வேகமா பரவுறது அப்படிங்கிறதுனால அது நல்லதாயிடாது, அது கெட்டது, அது தீயது, அது தடுக்கப்பட வேண்டியது. அப்போ அதுதான் சொல்றேன், அதுல காங்கிரஸ் எதிர்வினையாற்றுவது என்பதை விட தேர்தல் ஆணையம் அதில் நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் இதுல முக்கியமானது. எல்லோரும் அதை வலியுறுத்துங்க. ஜனநாயக சக்திகள், இந்த நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க ஒவ்வொருத்தரும் தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்தணும், உச்ச நீதிமன்றத்தை வலியுறுத்தணும். காங்கிரஸ் பதிலடி கொடுக்கணும், காங்கிரஸ் பதிலடி காங்கிரஸ் கொடுக்காம இல்லையா? காங்கிரஸ் சொல்லாத ஒன்றை இல்லாத ஒன்றை இட்டுக்கட்டி ஒரு மாண்புக்குரிய பொறுப்புல இருக்கிறவர் சொல்றாருன்னா சொல்றவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். அவர் சொல்லாத குறுக்கிட விரும்புறாரு. ஒரு செகண்ட் திரு சுமந்த், ஒரே ஒரு கேள்விதான் திரு ஆலூர் ஷானவாஸ்க்கு. அந்த திட்டத்தில் என்ன பண்ண போறாங்க நீங்க கொஞ்சம் விளக்கிடுங்களேன். ஏன்னா எனக்கும் நானும் அதை ஃபுல்லா படித்தேன், அதுல என்னங்கிறதே புரியல. அதை தான் நான் விளக்கலன்னு சொல்லல. அவங்க இந்த வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம்ல என்னத்தை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க, எப்படி பண்ண போறாங்க, அதை மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்க. திரு கார்த்திகேயன் குறுக்கிட விரும்புறாரு. கார்த்திகேயன், இது சம்பந்தமா நான் வரேன், ஆலூர் வரேன், உங்ககிட்ட வரேன். ராகுல் காந்தி இது சம்பந்தமா இன்னைக்கு விரிவாக பேசியிருக்காரு. 90% இந்தியர்களுக்கு இந்த பலன்கள் போய் சேரல, சொத்துக்களும் போய் சேரல, வருமானமும் போய் சேரலன்றாரு. அப்ப மித்திருக்கு 10% யாரு? பணக்காரர்கள் தானே. சாதாரண மக்கள்கிட்ட இருந்து தாலி பிடுங்க போறது இல்லை. அதுலயே தெளிவாக இருக்கு இல்லையா? அதை தாண்டி இன்னைக்கு சிதம்பரமும் இப்போ பேசியிருக்காரு, நீங்கள் சொன்ன மாதிரி ட்வீட் போட்டிருக்காரு. இதை டைஹார்ட் பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் கூட இதை நம்ப மாட்டாங்க இந்த மாதிரி வார்த்தைகளை. ஆர்எஸ்எஸ்ல இதோட நிலைப்பாடு என்ன இந்த பிரச்சனைக்குன்னு அவருக்கு கேள்வி எழுப்புறாரு. சாம் பெட்ரோட அவருடைய தனிப்பட்ட கருத்தை தான் கூறுறார். ஜெயராம் ரமேஷ் இங்க கருத்து இல்ல, காங்கிரஸ் கட்சியே இல்ல இல்ல அவர் ஒரு ஆலோசகர், தேவையான நேரத்தில் அவர் ஆலோசனை கூறுவார். ஆனா இல்ல அவரு தான் சொல்றாரு, தெளிவா இல்ல, தேர்தல் அறிக்கையில தெளிவா இல்ல. ஒரு ஆர்குமெண்ட் வச்சதுக்கு அப்புறம் தானே நீங்க மேடையில பேசுறீங்க. அதுதான் இவர் இன்னைக்கு சொல்லி இருக்காரு. 16 லட்சம் கோடி நீங்க வெய்வர் கொடுக்குறீங்க இல்லையா, அதை நாங்க திருப்பி போறோம். 16 லட்சம் கோடின்றது என்னது? வாங்கிட்டு சுருட்டிட்டு கடனை வாங்கிட்டு திருப்பி கட்டாம போனது தானே. அந்த கடனை திருப்பி எடுக்கிறேன்னு நாங்க சொல்றாங்க. அதை எடுத்து நாங்கள் மக்களுக்கு பலனாக கொடுக்க போறோம்னு சொல்றாங்க. அது இஷ்டம் இல்லாதவங்க சிரிக்கலாம், இல்லைன்னா அது அதை பிடிக்காதவங்க பணக்காரர்கள் மட்டும் வச்சுக்கிட்டோம், ஏழைகள் வரியை கட்டிட்டு இருக்கலாம்னு நினைக்கக்கூடிய பாஜக ஆதரவாளர்களோ பாஜக அப்படி நினைக்கலாம். ஆனால் அதைத்தான் திருப்பி எடுக்க போறோம். இன்னைக்கு அதான் சொல்லியிருக்காரு. அந்த 16 லட்சம் கோடின்றத விளக்கி இருக்காரு. அதே போல 90% இந்தியர்கள் கிட்ட இந்த சொத்துக்களும் இந்த வருமானமும் போய் சேரலன்றாரு. அப்ப மிச்ச 10% யார்? இந்த டாப் 10 தானே. அதைத்தானே சொல்றாங்க. அதை இன்னும் ஆனா அவர் சொல்வது போல இன்னும் விரிவாக மக்கள்கிட்ட போய் சேரணும். ஆனா அது போய் சேரணும்னா சொன்னாதான் போக மாட்டேன்றீங்களே. நீங்களே சொல்றீங்களே ஊடக கையில இருக்கு. இப்போ பிரதமர் எடுத்துட்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். சுமந்த், அந்த இன்இக்வாலிட்டி லேப் மறுக்க முடியுமா? ஒரே ஒரு பாயிண்ட் தாங்க. கட்டாயப்படுத்தி யாருடைய சொத்தும் எடுக்கப்பட மாட்டாது என்று இதுவரை காங்கிரஸ் கட்சி தெரிவிக்கவில்லை. அது தவறு. கட்டாயப்படுத்தி இல்ல இல்ல அதை சொல்லவே இல்லைங்க. அவங்க 14 லட்சம் கோடி கொடுத்தது. இது சொல்றத நாங்க செய்ய போறது இல்ல, அது அவரோட தனிப்பட்ட கருத்துன்னு சொன்னது போல இவர் சொல்லக்கூடியதை யாரும் நம்ப மாட்டாங்கன்னு இப்ப சிதம்பரம் ட்வீட் போட்டிருக்காரு. ஜஸ்ட் நவ்
இப்ப இது எப்படி ஒரு ப்ராசஸ்ல வரும்? இப்ப நம்ப டாக்ஸ்ல மாட்டாங்கங்கிறது வந்து correct. உங்களுக்கு இல்ல வந்து அவங்க மாற்றங்களை தெளிவா கொண்டுட்டு சொல்றாங்களே, வர்றது பெரும் பணக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய வரி சலுகை இல்ல அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வரி கடன் தள்ளுபடி இருக்கு இல்லையா, அதை மீட்டெடுத்து அதை நாங்க எடுக்க அவ்வளவுதான். போறோம்னு கேக்குறாங்க. இதுல வேற என்ன உங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்கு? இதுல இருந்து யார்கிட்ட இருந்து பணம் எடுக்க போறேன்னு அவர் சொல்லலையே. ஓகே, இது ஒரு பொருளாதார ப்ராசஸ். ஒரு அந்த வரி சலுகை எடுக்க மூலமா அந்த மாட்டோம்னு சொல்லல. பணம் உள்ள இன்ஜெக்ட் ஆகும். அததான் வந்து இதைத்தானே சொல்றாரு அவர். கார்பரேட் டாக்ஸ் குறைச்சதை வந்து எல்லாரும் விமர்சிக்கிறோம். சிதம்பரமும் அதை விமர்சிச்சிருக்காரு. அதை வந்து குறைக்க கூடாதுன்னு வந்து ராகுல் காந்தி பலமுறை சொன்னாரு. அதை இன்க்ரீஸ் பண்ணா என்ன தவறு? வரிச்சலுகையும் கடன் தள்ளுபடியும் பெரும் பணக்காரர்களுக்கு கொடுக்கறதா முடியாது, அதை வந்து நம்ம திருப்பி எடுப்போம் உயர்த்துவோன்னு சொல்றதை தானே சொல்றாங்க. 90% மக்களுக்கு பலனும் சொத்துக்களும் போய் சேரலாம், வருமானமும் சொத்துக்களும் போய் சேரலாம்னு சொல்லி இன்னைக்கு சம்ருத்த பாரத் ஃபவுண்டேஷன்ல ராகுல் காந்தி கிளாரிஃபை பண்றாரு. அப்ப 90% இந்தியர்களுக்கு போய் சேரலன்னா மிச்ச 10% யார் சார்? அப்ப அதுலயே புரிதல் இருக்கா இல்லையா? ஆனா இன்னும் அதை விலாவரியா மக்களுக்கு புரியுற மொழியில பேசணும்னு நீங்க சொன்னா அது தவறில்லை. அது இன்னும் மக்களுக்கு இன்னும் தெளிவுபடுத்தலாம், அது தப்பு கிடையாது. 90% மக்கள்கிட்ட அப்ப சொத்தை எடுக்க மாட்டாங்கன்னு தானே அர்த்தம். ஓகே, திரு ஆலூர் ஷானவாஸ் பேசிட்டு இருந்தாரு. திரு ஆலூர், அதுதாங்க பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை பக்கம் பக்கமா விலாவாரியா இருக்கா? காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில வந்து 2 லைன் 3 லைன்ல ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க அப்படின்னா, நாட்டில் எல்லா கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கையும் ஒவ்வொரு விஷயமும் ஒரு பேரா தான் இருக்கும். அப்புறம் தேர்தல் அறிக்கையை வந்து 40 பக்கம் கொடுக்க முடியாது. ஒவ்வொரு விஷயத்தையும் 40 பக்கம் கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே ஹைலைட் பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். நாங்கள் வந்தா இதை இப்படி செய்வோம் அப்படின்னு. அது நடைமுறைப்படுத்த போது தான் அது வந்து விலாவாரியாக விவாதிக்கப்படும். அதுல என்ன மெரிட்ஸ் டிமெரிட்ஸுங்கிறதுலாம் அதுக்கப்புறம் தான். ஆனால் முதல்ல நோக்கங்களை தான் சொல்லுவாங்க. எங்களுடைய நோக்கம், நாங்கள் ஆட்சியில் வந்தால் இதை செய்வோம் என்கிற நோக்கம் தான் சுட்டி காட்டப்படும். காங்கிரஸ் அப்படித்தான் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க. முதல் சாப்டரே இடஒதுக்கீடு குறித்து தான் இருக்கு. இடஒதுக்கீட்டு இன்னைக்கு வந்து என்ன நடைமுறையில் இருக்கிறது, அது அதிகப்படுத்தணும்னு ஒவ்வொரு சமூகமும் கேக்குது. எஸ்சி எஸ்டி மக்கள் தங்களுடைய இடஒதுக்கீட்டை பத்தி பேசும்போதுதான் ஓபிசி தங்களுடைய பிரதமர் என்ன சொல்றாருன்னா, ஓபிசி கோட்டாவை காங்கிரஸ் வந்து முஸ்லிம்களுக்கு கொடுத்துரும், மத அடிப்படையில கோட்டாவை வந்து காங்கிரஸ் கொடுத்து அம்பேத்கரோட முதுகிலே குத்திருச்சு அப்படின்றாரு. எஸ்சி எஸ்டி ஓபிசி கோட்டாக்கள்ல 15 விழுக்காடு வந்து முஸ்லிம்களுக்கு கொடுத்துரும் அப்படின்னு. அதுதான் அப்படி காங்கிரஸ் அறிக்கையில் இருக்கா? எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டை எடுத்து ஓபிசி இடஒதுக்கீட்டை எடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவோம்னு காங்கிரஸ் சொல்லியிருக்கா? இவர் தான் கொடுத்தார். 10 விழுக்காடு இடஒதுக்கீடு இவர் தான் கொடுத்தார். 50 விழுக்காட்டுக்கு மேல இடஒதுக்கீடு போகக்கூடாதுன்னு வரம்பு இருக்கும்போது அந்த வரம்பை உடைத்து 10 விழுக்காடு பொருளாதார இடஒதுக்கீட்டை கொடுத்தது யார்? ஆந்திராவிலயும் கர்நாடகாவிலயும் தமிழ்நாட்டுல செய்யப்பட்டது. நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தா என்னால பேச முடியாது. 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டுல இருக்கு இஸ்லாமியர்களுக்கு. கர்நாடகத்துல இடஒதுக்கீடு இருக்குது, மேற்கு வங்கத்துல இருக்குது, கேரளால இருக்குது. நாட்டுல அந்தந்த மாநிலங்கள் இதை செஞ்சிருக்கு. அப்போ அது சட்டப்படி தான் செய்யப்பட்டிருக்கிறது, சட்டத்துக்கு புறம்பா செய்யல. எஸ்சி எஸ்டி மக்களுடைய இடஒதுக்கீட்டை எடுத்து ஓபிசி இடஒதுக்கீட்டை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் கோர்ட்லயே ரிஜெக்ட் ஆயிருக்கும். தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிற 3.5 விழுக்காடு உள்ஒதுக்கீடு சட்டப்படி செல்லுபடியாக இருக்கிறது. எதிர்த்து பிஜேபிக்காரங்க கோர்ட்டுக்கு போனாங்க. 2007 கலைஞர் கொடுத்த உடனே அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போனாங்க. ஏன் ரிஜெக்ட் ஆகல? ஏன்னா ஆகாது. அந்த மக்கள் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருக்கிறார்கள். அவங்களும் இந்த நாட்டின் குடிமக்கள் தானே. இந்த இடஒதுக்கீட்டினுடைய தாற்பயமே என்ன? சமூக பொருளாதார நிலையில, கல்வி நிலையில, எல்லா நிலையிலையும் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களை சிறப்பு கவனம் கொடுத்து முன்னேற்றி விடுவதற்கு ஒரு ட்ராக். அதுதான இடஒதுக்கீடு. அப்ப எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டதோ, ஓபிசி மக்களுக்கு எந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டதோ, அதுபோல கல்வியிலும் மற்ற விஷயங்களிலும் பின்தங்கி இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கும் வாய்ப்பை வழங்குவது என்பது அது இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயம் தானே. சட்டத்துக்கு புறம்பான ஒன்றில் அந்த மக்களை என்னதான் செய்யறது? இன அழிப்பு செஞ்சிடலாமா? மோடி என்னதான் செய்ய சொல்றாரு முஸ்லீம்களை? முஸ்லீம்கள் எங்கேயும் இல்ல. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பட்டியல் எடுத்து பாருங்க, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பட்டியல் எடுத்து பாருங்க, இந்தியாவோட ஐஏஎஸ் ஆபீசர் ஐபிஎஸ் ஆபீசர் பட்டியல் எடுத்து பாருங்க, ஒன்றிய அமைச்சக பொறுப்புகள் எடுத்து பாருங்க, ஊடகங்கள், ராணுவம், எல்லா துறைகளும் எடுத்து பாருங்க. முஸ்லீம்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப 1 விழுக்காடாவது இருக்காங்களான்னு பாருங்க. 1 விழுக்காடாவது இருக்காங்கன்னு இந்த மோடி சொல்லிட்டா அந்த டிபேட்டுக்கே அவசியம் இல்லை. அப்போ 1 விழுக்காடு கூட இல்லாத மக்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்குவது என்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பானதா? மோடி பேசுறதுதான் அகைன்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன்.
மோடி பேசுறது தான் மிகப்பெரிய வன்முறையான பேச்சு, மிகப்பெரிய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான பேச்சு. இந்த நாட்டின் குடிமக்கள், சிறுபான்மையின மக்கள், அந்த குடிமக்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் என்ன வரையறை வைத்திருக்கிறதோ அந்த வரையறைக்கு உட்பட்டு உரிமைகளை பங்கிட்டு கொடுப்பதற்கு ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டால் அதை இன்னொரு மக்கள்கிட்ட இருந்து புடுங்கி கொடுக்கறதுன்னு மோடி சொன்னார்னா எவ்வளவு பெரிய வன்மம் ஊறி கிடக்குது பாருங்க. அப்போ அந்த மக்களையே எவ்வளவு தவறா வழி நடத்துறாரு பாருங்க, எஸ்சி எஸ்டி மக்களை, ஓபிசி மக்களை. சரி, அவராவது அவருடைய தேர்தல் அறிக்கையில எஸ்சி எஸ்டி மக்களுடைய இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்துவேன், ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்துவேன் ஒரு வரி சொல்லியிருக்காரா? காங்கிரஸ் சொல்லியிருக்கு அதெல்லாம் நாங்கள் அதிகப்படுத்துவோம்னு. ஆனா ஓபிசி மக்களை பத்தி பிஜேபி தேர்தல் அறிக்கை பேசுதா? எஸ்சி எஸ்டி மக்களை பத்தி பிஜேபி தேர்தல் அறிக்கை பேசுதா? ஒரு எழுத்து இருக்கா எஸ்சி எஸ்டின்னு? அதுல ஓபிசின்னு ஒரு எழுத்து இருக்கா? இடஒதுக்கீடு அதிகப்படுத்தணும்னு சொல்றாங்க. இவங்க கூட கூட்டணி சேர்ந்த பாமக சொல்லுதுல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு, இவங்க கூட கூட்டணி சேர்ந்த கட்சிகள் சொல்லுதுல. நிதிஷ்குமார் சொல்றாருல இடஒதுக்கீடு அதிகமா கொடுக்கணும் இந்தியா முழுவதும்னு. நிதிஷ்குமார் சொல்வதை, பாமக சொல்வதை மோடி ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா? அது குறித்து தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காரா? உயர் பதவிகள்ல இடஒதுக்கீடு வேணும்னு இன்னைக்கு எல்லா தரப்பும் கேட்கிறாங்க. மோடி ஒத்துக்குவாரா? தனியார் துறையில் இடஒதுக்கீடு வேணும்னு கேட்கிறோம், மோடி ஒத்துக்குவாரா? பிஜேபி தருமா? இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கட்சி, ஓபிசி இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கட்சி. பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு மருத்துவ மேற்படிப்பில் 15 விழுக்காடு அந்த இடஒதுக்கீடு கொடுக்கணும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட நம்முடைய அந்த கோரிக்கையை ரிஜெக்ட் பண்ணவர் மோடி. பிற்படுத்தப்பட்டவர் சொல்றார் தன்னை, ஆனா அவர் தான் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு கோர்ட்டுக்கு போய் அலைய வச்சார். நம்மள விசிகே கோர்ட்டுக்கு போனோம், டிஎம்கே கோர்ட்டுக்கு போச்சு, எல்லா கட்சியும் கோர்ட்டுக்கு போனோம். பிஜேபி போச்சா? பிஜேபி தான் போக வச்சுது நம்மள. அப்போ பிற்படுத்தப்பட்ட மாணவர்களின் வாய்ப்பை பிடுங்கியவர் மோடி. அவர் பிற்படுத்தப்பட்டவர்களோட இடஒதுக்கீட்டை பிடுங்கி காங்கிரஸ் முஸ்லீம் கொடுக்க போகுதுன்னு சொல்றாருன்னா எவ்வளவு அபத்தமான, வன்முறையான, வெறுப்பான பேச்சு இது. இடஒதுக்கீட்டுக்கு தொடர்பில்லாதவர்கள். நீங்க ஓபிசி இடஒதுக்கீட்டை, எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டை எந்த முஸ்லீம் அமைப்பு இந்தியாவில் எதிர்த்தது? இன்னைக்கு மருத்துவ மேற்படிப்பில் கொடுக்கணும்னு சொல்லி போராட்டம் நடத்தியதுல முஸ்லீம் கட்சிகளும் உண்டு. முஸ்லீம் தலைவர்களுக்கு ஆதரவு அறிக்கை விட்டாங்க. பிஜேபியில இருந்து ஒரு ஆள் அதுக்கு ஆதரவு அறிக்கை விட்டாங்களா? தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு சட்டமா இருக்க. இதுல சட்ட பாதுகாப்புக்காக இங்கே மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கு. இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு அது ஓபிசிக்கு தானே, அதுல 50 விழுக்காடு ஓபிசிக்கு தானே இருக்கு, 19 விழுக்காடு எஸ்சி எஸ்டிக்கு இருக்குல்ல. இந்த 69 விழுக்காடு யாரு? இந்து மக்கள் தானே. இந்த இந்து மக்களுக்கு தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்குத. இதுக்காக பிஜேபி நடத்திய போராட்டம் என்ன? பிஜேபியுடைய பங்களிப்பு என்ன? பிஜேபி ஒரு துரும்பியாவது கிள்ளி போட்டிருக்கா? பல மேடையில கேட்டுட்டோம், பிஜேபியை வச்சுக்கிட்டே கேட்டுட்டோம், பதிலே கிடையாது. அப்போ இதுல பங்கே ஆற்றாம இன்னைக்கு ஓபிசிக்கு மேல அக்கறை வந்த மாதிரியும் எஸ்சி எஸ்டிக்கு மேல அக்கறை வந்த மாதிரியும் மோடி நடிக்கிறார் என்றால் அது எவ்வளவு அபத்தமானது. படியை தூக்கி காங்கிரஸ் மேல போடுறாருன்னா அது எவ்வளவு அபத்தமானது. இந்த வாய்ப்பை தூக்கிட்டு முஸ்லிம்கள் போயிடுவாங்க அப்படின்னு சொல்றது எவ்வளவு அபத்தமானது. யார் போனாங்க? 10 விழுக்காடு இடஒதுக்கீட கொத்தா தூக்கி நீங்க கொடுத்தீங்க முற்பட்ட மக்களுக்கு. ஏற்கனவே அதிகாரத்துல கொட்டவடித்து கிடக்கிற மக்களுக்கு நீங்க மேலும் இடஒதுக்கீடு தூக்கி கொடுத்திருக்கீங்க. இதுதான் எஸ்சி எஸ்டிக்கு எதிரானது, இதுதான் ஓபிசிக்கு எதிரானது. ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீடு இப்படி கொத்தா தூக்கி கொடுக்கப்பட்டது அல்ல, போராடி கிடைத்தது. ஆனா இடபிள்யூஎஸ் போராடி கிடைத்ததா? இடபிள்யூஎஸ் நீதிமன்றத்துல போய் வாதாடி கிடைத்ததா? நீங்க தூக்கி கொடுத்தீங்க. அப்ப நீங்க தான் அந்த மக்கள் பங்கு தூக்கி கொடுத்தீங்க. எல்லாத்துக்கும் பதில் வாங்கணும். திரு மதக்கூர் ராமலிங்கம், நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு பக்கம் சொத்து குவிந்து கிடக்கிறது, அதை எடுத்து 90% மக்களுக்கு கொடுப்போன்னு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை சொன்னா உங்களுடைய தாலியை, உங்களுடைய காரு, வண்டி எல்லாத்தையும் பறிச்சுப்பாங்க அப்படின்னு பிரதமர் ஒரு வெற்று முழக்கமாக சொல்லக்கூடிய இது தேர்தல் பிரச்சாரத்துல எடுபடும் நினைக்கிறீங்களா? பிரதமரோட பேச்சு நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவாக இந்தியாவில் இந்த தாலி சென்டிமெண்ட் அதிகம். தமிழ்நாட்டு தேர்தல் களத்திலே கூட தாலிக்க வெங்காயம் இல்லை, தாலிக்கு தங்கம் இல்லை என்கிற முழக்கம் கடந்த காலத்திலும் எழுப்பப்பட்டிருக்கு. நான் ஒரு கேள்வி எழுப்புகிறேன். இன்றைக்கி இந்தியாவில் தங்கம் விலை என்ன? இப்போ இருக்கிற தங்கத்தை பறித்து கொடுக்குறது இருக்கட்டும், கேட்டால் என்ன சொல்கிறாங்க? தங்கம் விலையை நாங்கள் தீர்மானிக்கிறது இல்லை, அது உலக சந்தை தான் தீர்மானிக்குதுங்கிறாங்க. இதே பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்ட பொழுது மோடி என்ன சொன்னார்னா, இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, இதை சந்தை தான் தீர்மானிக்கிறது என்று சொன்னவர் தான் இதே மோடி. ஆனால் இதே தேர்தல் வந்த உடனே எப்படி பெட்ரோல் டீசல் விலை உயராமல் அவங்க பார்க்க முடியுது? இதே ரஷ்யா உக்ரைன் போரில் மலிவு விலையில் ரஷ்யா கொடுத்த அந்த கச்சா எண்ணெயை வாங்கி தன்னுடைய நண்பர் அம்பானியிடம் கொடுத்து அவர் அதனுடைய பலன் இந்திய மக்களுக்கு கிடைக்காமல் பார்த்து கொண்டவர் தான் மோடி. நண்பர் சுமந்து பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஏன் காங்கிரஸ் விளக்கலைங்கிறாரு? ஏங்க, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை வச்சா பிரதமர் மோடி ராஜஸ்தானில் அப்படி பேசினாங்க. 2006 தேசிய வளர்ச்சி கவுன்சில் கூட்டத்தில் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் முன்னுரிமை
தலித்துகள், பிற்படுத்தப்பட்டவர்கள், பெண்கள், குழந்தைகள், சிறுபான்மையினர் 2006 சொன்னதை 24 தூக்கிக்கிட்டு வந்து நீங்க வந்தா என்னங்க இது? ஒரு நாட்டினுடைய பிரதமர், நீங்க யாரை கண்டிக்கணும்? பிரதமரை கண்டிக்கணும். கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லாமல் நடந்து கொள்கிற நாங்க ஏதாவது சுவத்தில் ஒரு சுவர் விளம்பரம் எழுதுனா டேப்பை தூக்கிக்கிட்டு வந்து அளக்குது இந்த தேர்தல் ஆணையம். எத்தனை அடி இருக்குன்னு. ஆனா இந்த நாட்டினுடைய பிரதமர் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நான் என்ன கேட்கிறேன், அவருடைய இந்த பேச்சை வச்சு நாட்டினுடைய ஏதோ ஒரு பகுதியில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அது யார் பொறுப்பேற்பது? ஏதாவது ஒரு இடத்துல இவர் வந்து இப்படி உணர்ச்சியை தூண்டி விடுறாரு. ஏன்னா ராமர் எடுத்தாரு, ஆகலை. ராமர் கோயிலுக்கெல்லாம் வரலன்னு சொல்லி பார்த்தாரு, ஆகலை. இப்போ என்ன எந்த இடத்துக்கு போயிட்டாங்கன்னா, ஆனால் உண்மை வேற இருக்குங்க. இந்த நாட்டில் உயர் ஜாதியினிடம், இந்துக்கள்கிட்ட கிடையாது, உயர் ஜாதியினிடம் மொத்த சொத்து மதிப்பில் 41% இருக்கு. ஆனால் முஸ்லீம்கள்கிட்ட 8% தான் இருக்கு. பொருளாதாரமாக கல்வி ரீதியாக நசுக்கப்பட்டு கிடக்கிற அந்த மக்களை இன்னும் எவ்வளவு காலத்துக்கு நீங்கள் எதிரியா சித்தரிப்பீங்க? இங்கே தம்பி ஆளூர் சானவாஸ் கேட்டாரு, அவர் வார்த்தை இல்லை. ஐக்கிய முன்னணி ஆட்சி காலத்தில் ராஜேந்திர சச்சார் அவருடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களினுடைய வாழ்நிலை என்ன என்று வேதனையா என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த நாட்டினுடைய இஸ்லாமிய மக்களினுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப அவர்களுக்கு எந்த இடத்திலும் பிரதிநிதித்துவம் இல்லை. நீதித்துறையில் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னாங்க, என்ன தெரியுமா? ஒரு இடத்துல மட்டும்தாங்க இஸ்லாமியர்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் இருக்கு. எங்க தெரியுமா? விசாரணை இல்லாமல் ஆண்டு கணக்கில் அடைக்கப்பட்டிருக்கிற சிறைவாசிகளில் மட்டும்தான் முஸ்லீம்கள் எண்ணிக்கை. ராஜேந்திர சச்சார் அந்த அறிக்கை அடிப்படையில் ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் அமைக்கப்பட்டது. இங்கே ஒரு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் ஊடுருவல்காரர்கள், அதிக பிள்ளை பெற்றுக் கொள்பவர்கள். ஏங்க முஸ்லீம்களுடைய அந்த மக்கள் தொகை எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. ஒரு பிரதமர் இப்படி பேசலாமாங்க? தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? நாங்கள் கண்காணிக்கிறோம், கவனிக்கிறோம். ஒரு தேர்தல் ஆணையம், அதனால தாங்க ஒரு தேர்தல் ஆணையத்தையே உச்சநீதிமன்றத்திலிருந்து விளக்குறாரு. உண்மை என்ன? இப்போ நண்பர் கூட கேட்டார் சுமந்த், காங்கிரஸ் வந்து நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம். நான் என்ன சொல்கிறேன், காங்கிரஸ் தைரியமாக அறிவிக்கணும், நாங்கள் மறு பங்கீடு செய்வோம். 16 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு ஓடுறது பொதுத்துறை வங்கிகளில். இதே வந்து நீரவ் மோடி, சோக்சி எல்லாம் வாங்கிட்டு ஒருத்தரை மல்லையா ஒருத்தரை கொண்டு வந்திருக்கீங்களா? திருப்ப கொண்டு வந்தீங்களா? சொத்துக்களை பறிமுதல் பண்ணவங்கள என்னக்கு? இதே கொரோனா காலத்தில் கூட அந்த 2 முதலாளிகள் தானங்க இந்தியாவில் வளர்ந்தாங்க. அந்த முதலாளிகளுடைய சொத்து மதிப்பு தானே வளர்ந்தது. திரும்ப திரும்ப 50%, 60% மக்கள்கிட்ட 10% பொருளாதாரம் கூட கிடையாது. ஜிடிபியில் அவங்க எண்ணிக்கை கிடையாது. ஆனால் 2 பேருடைய பொருளாதாரம் நொடிக்கு நொடி வளர்கிறது. நான் ஒரு வகையில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன் தெரியுமா? இவர் சொன்ன ராமர், கச்சத்தீவு எல்லாம் பின்னுக்கு போய் இன்னைக்கு பொருளாதாரத்தில் யார் சரி? காங்கிரஸ் கட்சியும் நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் நவீன தாராளமய கொள்கையை கொண்டு வந்தவங்க தான். பிறகு மன்மோகன் சிங் ஆட்சியிலையும் ஆனால் சில நடவடிக்கை எடுக்கப்பட்டது. 100 நாள் வேலை திட்டம். 100 நாள் வேலை திட்டத்தில் எல்லாம் வேலை பார்க்குறது யார்? மெஜாரிட்டி இந்துக்கள் தானே. அதில் கிடைக்கிற பலன் யாருக்கு போகுது? இந்துக்களுக்கு தானே போகுது, கிராமப்புற ஏழைகளுக்கு தானே போகுது. ஒரு பிரதமர் இவ்வளவு என்ன வார்த்தை சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு பெரிய பொறுப்பில் இருக்காரு. இப்படி போய் மக்கள்கிட்ட உங்ககிட்ட தாலியை பறிச்சிருவாங்க அப்படின்னு எல்லாம் பேசும். இந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையம் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்க? காங்கிரஸ் கட்சி விளக்கணும். காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லணும்னா, ஆமாங்க கொள்ளையடிக்கப்பட்டு ஒரு சிலரிடம் 10% சேர்ந்த சொத்துக்களை நாங்கள் எடுப்போம், வெல்த் டாக்ஸ் அதிகரிப்போம், ஜிஎஸ்டியை குறைப்போம், எளிய மக்களுக்கான வரியை குறைப்போம், வசதி இருக்கவங்களுக்கு அதிக வருமானம் அதிக வரி போடுவோம்னு சொல்லணும். அதை விட்டுட்டு காங்கிரஸ் தெளிவாக விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு பிரதமர் கொஞ்சம் கூட இப்படி ஒரு பிரதமர் 52லேருந்து இந்த நாடு தேர்தலை சந்திக்கிறது. ஒரு ஒடுக்கப்பட்டு கிடக்கிற நீங்கள் என்ன அவ்வளவு அம்பேத்கருடைய இடஒதுக்கீடு ஓபிசிக்கு சேர்த்து தான் அண்ணல் அம்பேத்கர் பேசினார். அவங்க இடஒதுக்கீடை கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்கு தானே பிரதமர் மோடி. ஆர்எஸ்எஸ்னுடைய இடஒதுக்கீடு கொள்கை என்ன? ஓபிசிக்கு கொடுக்கணும்னு சொல்கிறதா? மத ரீதியான இடஒதுக்கீடு கலைஞர் உறுதிப்படுத்தினார் இங்கே, பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய உள்ஒதுக்கீடாக. எனவே பிரதமரை தாங்க இப்படி பேசுவது, அதைக்கும் 4 பேர் இட்டு கட்டுறது. பாரதி சொல்லுவான்ல, படித்தவன் சூதும் வாதும் பண்ண ஐயோன்னு போவான்னு. எளிய மக்கள் கூட ரொம்ப நேர்மையாக இருக்காங்க. 10 வருஷம் குஜராத் மாடல்னு சொன்னீங்கல்ல, 10 வருஷத்தில் என்ன செஞ்சீங்க சொல்லுங்க. வறுமையை குறைச்சிருக்கேன், வேலை வாய்ப்பை உருவாக்கியிருக்கேன், எதுவும் இல்லை. மதத்தை கையில் எடுத்தீங்க. தேர்தலில் எப்படி பேசுறாங்க? குஜராத் தேர்தலில் பேசுனாங்க. ஓகே.
எனவே நாடு கண்டிக்க வேண்டியது பிரதமரை நடவடிக்கை எடுக்க மறுக்கிற தேர்தல் ஆணையத்தை. ஒரு பெரிய பொருளாதார புரட்சியே வரணும்ன்றீங்க, நிறைய பொருளாதார கட்டமைப்புல சிதைவை ஏற்படுத்தி இருக்குது பாஜகலாம் சொல்றீங்க. ரவி அவர்களிடம் கேட்கணும், 1% வெல்த் தான் 14% இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு வந்து இதுவரைக்கும் வந்து பகிர்ந்து சென்றிருக்கிறது. அதுல வந்து அவர்களுக்கு சரியான ரீடிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்றத திருச்சி இதையெல்லாம் பிடிங்கி கொண்டு போய் முஸ்லீம்க்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றது ஒரு வன்மமா இல்லையா? நாட்டின் பிரதமராக அவருக்கே அந்த கடமை இருக்குது, அவங்களும் நம்மளுடைய சிட்டிசன்ஸ் தான், அந்த பொறுப்புணர்வோடு அவர் பேசியிருக்க வேணாமா? இந்த நிகழ்ச்சி தொடங்கினதிலிருந்து முஸ்லீம் முஸ்லீம் முஸ்லீம்ங்கிற வார்த்தையை பல முறை பயன்படுத்துறீங்க. ஏன்னா அவங்களும் நம்ம நாட்டுடைய சிட்டிசன்ஸ் தான் பயன்படுத்துறீங்க. ஆனால் ராஜஸ்தான்லேயோ அல்லது அந்த ஊர்லேயோ மோடி ஐயா பேசினதில் முஸ்லீம்ங்கிற வார்த்தையை எங்கேயாவது ஒரு இடத்துல பயன்படுத்தணும்னு நினச்சிருக்காரான்னு முதல்ல பாருங்கள். அதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்லலாம், பேசலாம், மக்கள் கேட்பாங்க. பயன்படுத்தியிருக்காரு. 6 மாநிலத்தில் நாங்கள் உழைச்சி கொடுக்க சொன்னது யாரை? பங்களாதேஷிலிருந்து வந்த நான் சொல்லிடுறேன், பங்களாதேஷிலிருந்து வந்த 2 கோடி பேரை பற்றி இந்திரா காந்தி அம்மா பேசினாங்களே, அவர்கள் வந்தேரிகள். அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்துகிட்டு இருந்த வந்தேரிகளை பத்தி தான் அவர் பேசினார். நான் பேசுறதுக்கு மேடம் நான் என்ன சொல்லிடுறேன், ஓபிசி உடைய இடஒதுக்கீட்டை பிடுங்கி முஸ்லிம்க்கு கொடுத்துருவாங்க. நான் விளக்கம் கொடுக்கிறேன். அங்க முஸ்லிம் நீ ஏன் கோட் பண்றீங்க? நான் வரேன். அது காரணம் இருக்கு. உள் ஒதுக்கீடு எக்ஸிஸ்டிங் கோட்டாவுல உள் ஒதுக்கீடு கொடுக்கிறது எப்படி நீங்க கட்டமைச்சு பிம்பமா காட்டுறாரு? அதுக்கு நான் பதில் சொல்றேன். கிட்டத்தட்ட 13 ஆரியர்களை சொல்றாரா ஒருவேளை பிரதமர்? பேசுனதுக்குலாம் நான் பதில் சொல்லணும். முதல்ல அதுக்கு சொல்லிடுறேன். ஸ்டாப் கிளாக் ஸ்டுடியோல 6 மாநிலத்துல நாங்க ஜிஎஸ்டிபி கொடுக்கிறோம், எங்ககிட்டேருந்து கலெக்ட் பண்ணி அதை உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குற நம்ம தமிழ்நாட்டிலிருந்து திமுகவிலிருந்து நீங்கள் 10% பேர்களிடம் இருந்து பணத்தை எடுத்து 90% பேருக்கு கொடுப்பீர்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வித்தியாசம் என்ன? அவன் பணக்காரன், அவன் ஏழை. வித்தியாசம் என்ன? இது வளம் கொழிக்கின்ற மாநிலம், அது வந்து வாங்குகின்ற மாநிலம். இவ்வளவு தானே அதில் இருக்கிற முரண்பாடை நீங்கள் அப்புறம் யோசிச்சுக்கோங்க. 2003 விவசாயிகளுக்கு மீட்டர் வச்சாங்க. மீட்டர் வச்ச போது திமுக வச்ச பிரச்சாரம் என்ன தெரியுமா? மீட்டர் வச்சுட்டாங்க, இனி உனக்கு இலவச மின்சாரமே கிடைக்காது. அதுதான் பிரச்சாரமா வச்சாங்க. அது வெறுப்பு பிரச்சாரமா? இல்ல. அந்த மக்கள் மேல உள்ள அக்கறையில திமுக என்ன சொல்லுது? ஐயா மீட்டர் வச்சுட்டாங்களா, இனி உனக்கு பில்லு போடுவாங்கன்னு சொல்லுது. ஜெயலலிதா அம்மா என்ன சொன்னாங்க? இல்லைங்க, கணக்கு போடுறதுக்கு வேணும், அதுக்கு தான் மீட்டர் வச்சாங்க. ஆட்சியில விலையிலேயே மீட்டர் வச்சிட்டீங்களேன்னு மக்கள் கதறாங்களே, அதுக்கு என்னைக்காவது மேடையில பதில் சொல்லிருக்காரா? வெறுப்பு பிரச்சாரம்னு நீங்க சொன்னதுக்கு 2003 திமுகவில் அன்னைக்கு சுமன் சார் சொல்ற மாதிரி மீடியா பலம் அந்த அளவுக்கு திமுக கிடையாது. அந்த டைம்ல எனக்கு நல்லா இல்ல, சுமன் சாருக்கு நல்லா தெரியும் எதுக்கு ஃபேக்ட் செக்கிங். அவர் தான் இங்க இருக்காரு. அவர் இல்ல. ஜித்னா ஆபாதி உத்னா ஹக் அப்படிங்கிற வார்த்தைக்கு நமக்கெல்லாம் அர்த்தம் தெரியாது, சுமன் சாருக்கு கண்டிப்பாக தெரியும். அங்கேருந்து தான் இந்த பிரச்சனை தொடங்கிச்சு. 500 கோவில்களை இடித்தேன், ஆனால் இந்த யாரும் கேள்வி கேட்கல, நான் வெற்றி பெற்றுட்டு இருக்கேன். ஜெய் ஸ்ரீராம்ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சி அப்படின்னு சொன்னது வெறுப்பு பிரச்சாரமா அல்லது இங்கே பேசினது வெறுப்பு பிரச்சாரமாங்கிறத நீங்கள் அப்புறம் பேசிக்கோங்க. 8 கோடி பேர் இஸ்லாத் சகோதரர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க கிட்டத்தட்ட 28 கோடிக்கு இருக்காங்கன்னு சொன்னா கண்டிப்பா இந்த நாடு என்ன மாதிரி மற்றவங்க மாதிரி அவர்களையும் அழகாக அழைத்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறது தான் நடந்திருக்கு. 50 வருடம் தான் ஃபெர்டிலிட்டி ரேட்ல கம்பேர் பண்ணும் பொழுது அவங்க 0.41% மட்டும் தான் அதிகரிச்சிருக்கு. காரணம் என்ன தெரியுமா? சச்சார் கமிட்டியில 16 அம்ச திட்டத்தை போட்டார் மன்மோகன் சிங். அதை செயல்படுத்தி இருந்தார்னா இன்னைக்கு இஸ்லாத் சகோதரர்களா நல்லா உயர்ந்து வந்திருப்பாங்க. நாங்க பண்ணத்தான் போறோம். அதுக்கு 3வது கட்டத்துக்கு வரணும். ஏன்னா முதல்ல என்ன பண்ணணும்? நான் திரும்ப சொல்றேன், உங்களுடைய சொத்தை எல்லாம் புடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவார்னு சொல்ற அந்த வாய் அந்த பிரதமர் பண்ண போறாரா? அந்த விளக்கத்துக்கு நான் வரேன். ஏன்னா அவங்க 14% அவங்களுடைய சச்சார் கமிட்டியோட எந்த வகையிலும் பயனடைக்காது. சச்சார் கமிட்டியோட 16 அம்ச திட்டத்தை மன்மோகன் சிங் ஐயா வடிவமைத்தாரு. அதை செயல்படுத்தி கொண்டிருந்தால் என்னுடைய இஸ்லாத் சகோதரர்கள் நல்லா வந்திருப்பானேங்கிற ஆதங்கத்தில் நான் பேசுகிறேன். உங்கள் கேள்விக்கு நான் அதுக்கு அடுத்தது வர்றேன். அதுக்கப்புறம் 16 லட்சம் கோடியை எடுத்து 140 கோடி பேருக்கு கொடுக்க போகிறாங்க. 10% விட்டுருங்க. இவங்க 60 பேர் பணக்காரங்கிறாங்களா, 10%னா 14 கோடி பேர் பணக்காரங்கிறது அவருக்கு தெரியல, பாவம், மறந்து விட்டுருங்க, கணக்கு போட தெரியாது, தப்பு பண்ணிட்டார். ஆனால் 16 லட்சம் கோடி எடுத்து 140 கோடி பேருக்கு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்க முடியும்? 1 லட்சம். நீங்க வந்து பிளாக் மணியை வந்து எடுத்து குடுக்குறேன்னு சொன்னீங்களா, கொடுத்தீங்களா? நான் வரேங்க, நான் அதுக்கு வரேங்க. அவர் சொல்லியிருக்கிறது இதுல வாக்குறுதியில, நீங்க சொல்றது தேர்தல் பிரச்சாரத்துல. அதுக்கு நான் அப்புறம் வரேன். ஏன்னா அதுக்கு அவங்க வாக்குறுதியில சொல்றதே என்ன? நான் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்லிடுறேங்க. டாக்ஸ் தான் சார்.
16 லட்சம் கோடியை Tax revolution தான். நான் சொல்லிடுறேன் மேடம். 16 லட்சம் கோடியை எடுத்து 140 கோடி பேருக்கு கொடுப்பதாக இருந்தா 1.5 லட்சம் ரூபாய் வரும். அதைத்தான் நீங்க ஏற்கனவே கொடுக்க போறீங்களே, 1 லட்சம் ரூபாய் எல்லாருக்கும் கொடுக்க போறீங்களே, அதனால அதுல ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த 16 லட்சம் கோடி எடுத்து கொடுங்க. ஆனால் அந்த 16 லட்சம் கோடிக்கு நீங்க சொல்ற காரணம் என்ன தெரியுமா? அது தள்ளுபடி செய்யப்பட்ட பணம், அதை நான் அப்படியே திருப்பி வாங்கி வந்துடுவேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? 2023 டிசம்பர்னுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னா, அந்த கார்ப்பரேட் டாக்ஸ்ல நீங்க கம்மி பண்ணது, ரைட் ஆஃப் பண்ணதுனால 10,000 இண்டிவிஜுவல்ஸுக்கு வருடம் 220 கோடி ரிச் பீப்புளுக்கு போயிட்டு இருக்குது. கரெக்ட் கரெக்ட். நான் கார்ப்பரேட் டாக்ஸ் 90% ஏழைகளுக்கு அந்த நிதி பரவல் இல்ல. அத தான் நாங்க பண்ணுவோம் சொல்றாங்க. கார்ப்பரேட் டாக்ஸ்க்கு நான் அடுத்து வரேன். இந்த ஒரு பாயிண்ட நான் சொல்லிடுறேன். டிசம்பர் 2023 புள்ளி விவரம் எங்க வேணாலும் போய் தேடுங்க. 10.57 கோடி அப்படிங்கிறது வந்து ரிட்டர்ன் ஆஃப் அப்படின்னு வந்ததுன்னா, நான் பர்ஃபார்மிங் அசெட் அப்படிங்கிறது 7.5 கோடி திரும்ப பெறப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்க பாருங்க. அதுதான் படிக்கட்டு. 8ஆம் கிளாஸ், காலேஜ், அதுக்கப்புறம் வேலைங்கிற படிக்கட்டு. அது நடந்திருக்குங்கிறத நீங்க எடுத்து பாருங்க. இப்ப கார்ப்பரேட் டாக்ஸுக்கு வந்துருவோம். நான் கார்ப்பரேட் டாக்ஸுக்கு வந்துடுறேன். கார்ப்பரேட் டாக்ஸை நீங்க அதிகப்படுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விலை அவங்க என்ன வியாபாரம் பண்றாங்களோ அந்த விலை திருப்பி ராமசாமியும் குப்புசாமியும் அமதும் ஜேம்ஸும் தான் கொடுக்கணும். அதற்கு நான் வரேன் நான் பாயிண்ட கம்ப்ளீட் பண்ண விடுங்க. பாகுபலி 1 and 2 இருக்கு. நான் பாகுபலி இன்டர்வலுக்கு தான் வந்திருக்கேன். முக்கியமா இல்ல, கம்ப்ளீட் பண்ண விடுங்க. ஆனா நிர்மலா சீதாராமன் அம்மா என்ன பண்ணாங்க, டிவிடெண்ட் டாக்ஸ் அதிகப்படுத்தினாங்க. கார்ப்பரேட் டாக்ஸை குறைத்து விட்டு டிவிடெண்ட் டாக்ஸ் அதிகப்படுத்தினா என்ன ஆகுதுன்னா, கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு டிவிடெண்ட் டாக்ஸ் தானே வேணும். அவர்களிடமிருந்து பணம் வாங்கிவிட்டோம். கார்ப்பரேட் முதலாளிகளிடமிருந்து பணம் வாங்கிட்டோம். ஆனா கார்ப்பரேட் டாக்ஸை அதிகப்படுத்தினா அது உங்க விளக்கெண்ணையிலும் சில விளக்கெண்ணைகளுக்கும் பிரச்சனை ஆகுங்கிறதுனால தான் அந்த மாதிரி பண்ணாங்க. நான் பேச வேண்டிய இல்ல, இன்னும் பேச வேண்டியது 2 மாற்று இருக்கு. நீங்க சொன்னதுல இல்லங்க 17 நிமிடம் பேசப்பட்டதுக்கு நான் பதில் சொல்லணும். சென்சஸ் ஒரே ஒரு விஷயம் 2 வாட்டி தான் எனக்கு பேசணும். அது எப்படிங்க, சென்சஸே எடுக்காமல் இடபிள்யூசி எப்படி கொண்டு வந்தீங்க? அதுதான் உங்களுடைய குற்றச்சாட்டு. 8 லட்சம் ரூபாய்க்கு கம்மியா வருமானம் இருக்கிறவனுக்கு இடபிள்யூஎஸ் சொல்றதுக்கு சென்சஸ் எதுக்கு எடுக்கணும்? அது உயர் ஜாதியினருக்கு மட்டும் தானா? கிடையாது. அதாவது இடஒதுக்கீடில் இல்லாத இஸ்லாத்தவர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, இந்துக்களுக்கு எல்லாருக்கும் தான். ஆனால் நீங்க சொல்ற அந்த சாம் பிரிட்டோடியா இருக்கார் இல்லையா, அவர் மிகப்பெரிய காங்கிரஸ் கட்சியே இல்ல சார். சரி விடுங்க. இல்ல நீங்க எனக்கு சாம் பிரிட்டோடியா பத்தி இப்ப கவலை இல்ல. அவர் ராஜீவ் காந்தி காலத்துல செய்ய முடிக்க வேண்டிய தருணத்துக்கு வந்துட்டேன். இந்த பாயிண்ட கேட்காம முடிக்க, இந்த பாயிண்ட கேட்காம தயவு செஞ்சு முடிக்காதீங்க. இன்ஹெரிட்டன்ட் டாக்ஸ்ங்கிறது இந்தியால எஸ்டேட் டாக்ஸ்ங்கிற பேர்ல 1953 வரைக்கும் இருந்தது. தொடங்கப்பட்டது. அதற்கப்புறம் 1985 காங்கிரஸ் தான் அதை ஒழித்தார்கள். சாம் பிட்ரோடியா சொன்ன அந்த இன்ஹெரிட்டன்ட் டாக்ஸ், எஸ்டேட் டாக்ஸ்ங்கிற பேர்ல இருந்து காங்கிரஸ் தான் அதை ஒழித்தது. இதையெல்லாம் மக்களுக்கு சொல்லணும். எல்லா தப்பையும் இவங்க தான் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து உட்கார்ந்து நான் பிரிச்சு கொடுத்துருவேன். நீங்க 10 வருஷத்துல போட்ட ஜிஎஸ்டி கார்ப்பரேட் டாக்ஸ்ல அத்தனை சொத்தும் கொண்டு போய் அங்க பூச்சி வச்சிருக்கீங்க. நிறைய மாற்றுதல் கொண்டு வராங்க. உலகத்திலேயே 40 பேர் பணக்காரங்க. இந்தியாவுல 40 பேர் பணக்காரங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பா நம்ம வந்து மக்களிடம் கேள்விகளை கேட்டிருந்தோம். சாதிவாரி கணக்கெடுப்பு அரசியல் அல்ல. எனது லட்சியம் எந்த சக்தியாலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடப்பதை தடுக்க முடியாதுன்னு ராகுல் காந்தி சூளுரிச்சது. சமூக நீதியை நிலைநாட்ட என 74%, மதவாத அரசியலுக்கு பதிலடின்னு 16%, தேர்தல் நேர பேச்சுன்னு 10% மக்களும் சொல்லி இருக்கிறாங்க. திரு மதுக்கூர், நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஷாட்டா சார். இல்ல ஜாதி வாரி கணக்கெடுப்பு குறித்து முதல்ல ஆர்எஸ்எஸ் பாஜக என்ன சொல்லுது? இப்போ பாருங்கள், இங்கே வட மாநிலங்களில் எதுக்கு இப்படி பதறாங்கன்னா, ரஜபுத்திரர்களுடைய அங்கே பெரிய போராட்டம் அவதூறாக பேசிட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் வந்தால் செய்வோம்னு பிஜேபி அறிவிக்க தயாரா என்கிற கேள்வி மட்டும்தான் காங்கிரஸ் இதை உறுதியாக சொல்லியிருக்கு. நம்ம இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட எல்லாரும் ஆதரிக்கிறோம். இந்தியா கூட்டணி ஆதரிக்குது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து, இடஒதுக்கீடு குறித்து பிஜேபி நிலைப்பாடு என்ன? மக்கள் தெளிவாக வாக்களிச்சிருக்காங்க. இந்தியாவும் அப்படித்தான் வாக்களிக்கும். ஓகே, திரு கார்த்திகேயன். அது சும்மா போகிற போக்கில் அடிச்சு விட்டுட்டு போய் விளக்கணைகளான்னுலாம் பேசுகிற விளக்கணைகளுக்கு நான் ஒரே ஒரு விஷயந்தான். அதாவது 92 வந்து 4.4 இருந்த ஃபர்டிலிட்டி ரேட்டு வந்து இன்றைக்கி 2023 2.3 டிக்ளைன் ஆகிடுச்சு. அப்புறம் எங்கே க்ரோத் ரேட் இருக்குது? இது உங்களோட ஓன் சப்மிஷன். நேஷ்னலி ஃபேமிலி ஹெல்த் சர்வே ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சகம், அவங்களுடைய தரவு இது. ரெண்டாவது, அப்புறம் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸை பற்றி இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் எடுத்துப்பாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஒன்றிய அமைச்சராக ஸ்டேட் மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸாக இருந்த ஜெயந்த் சின்ஹா அவர்கள் 2014 சொன்னது இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோன்னு சொன்னார். அதற்கப்புறம் 2017 ரீஇன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லி இதே அரசு சொன்னுச்சு. 2018 அருண் ஜெய்ட்லி
இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் தேவை அப்படின்ற வார்த்தையை சொன்னது அருண்ஜேட்லி. இப்போ எல்லாம் பேசிட்டு இவர்கள் தான் இன்னைக்கு வந்து சரி நீங்கள் அவ்வளோ அழுகுறீங்க இல்லையா, காங்கிரஸ் தான் அழிச்சிருச்சுன்னு திருப்பி கொண்டு வரேன்னு சொல்றப்போ மக்களுக்கு நல்லதானே விட்டுட்டு போக வேண்டியதானே. இன்னைக்கே இவ்வளோ புலம்புறாங்க. சரி, நீங்க இவர்களுக்கு அடிப்படையில் என்னன்னா பணக்காரர்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு அரசு இருக்கு, அதை ஏழைகளுக்கு எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னா இவ்வளோ வலிக்குது. அதை வந்து அம்பலப்படுத்தி சொன்னா வந்து இவ்வளோ கணக்கு சொல்றேன் இது பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா. இந்த எண்ணிக்கையில் எடுத்து காட்டுங்க. சரி, ஓகே. திரு ஆலு ஷானவாஸ் 30 வினாடிகள்ல சார் ப்ளீஸ். இல்லை, பணக்காரர்கள் பதுக்கி வைத்திருக்கிற கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 15 லட்சம் தருவேன்னு சொன்னவர் இவர் மோடி தான். ஆனால் அதை அவர் நடைமுறைப்படுத்தலை. இன்னைக்கு கார்ப்பரேட்டுகளுக்கு அரசு தள்ளுபடி செய்திருக்கிற பணத்தை மீட்டு நாங்கள் வந்து மக்களுக்கு தருவோம், இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களுக்கு தருவோம், குறிப்பாக இந்துக்களுக்கு தருவோம். ஏன்னா பெரும்பான்மை மக்கள்னா அதனால் பயன்படைய போகிறது இந்து மக்கள் தானே, இந்து மக்கள் தானே இந்த நாட்டுடைய பெரும்பான்மை. அப்போ இந்து மக்களுக்கு பெரும்பான்மை மக்களுக்கு தருவோம்னு சொல்லியிருக்கார் ராகுல் காந்தி. இந்துக்களுக்கு ஆதரவான ஸ்டேட்மெண்ட், ஆனால் அதையே இந்துக்களுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்னு திரிக்கிறார் மோடி. அதுபோல முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பது என்பது காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொண்டிருப்பது போல நிதிஷ்குமார் ஏற்றுக்கொள்கிறார். இவரோட அணி சேர்ந்திருக்கிற எல்லா கட்சியும் ஏற்றுக்கொள்ளுது. இங்க வந்து பாமக ஏற்றுக்கொள்றாங்க. டிடிவி என்ன முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு சொல்றாரா, ஓபிஎஸ் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாரா, ஜிகே வாசன் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாரா, எந்த கட்சி கொடுக்க கூடாதுன்னு சொல்லுது. அப்ப அவங்களும் இந்த கருத்துல தான் இருக்காங்க. அப்போ இவர் அவர்களை இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு காங்கிரஸ் சித்தரிக்கிறாருன்னா இவங்க கூட சேர்ந்த எல்லாருமே இந்துக்களுக்கு எதிரான கட்சி தான். ஓகே, திரு ரவி 1000 ரூபாய் மாதம் கொடுக்கறதுக்கே திமுக ரொம்ப கஷ்டப்பட்டு நுரதள்ளும் போது 8500 ரூபாயை கொடுக்குறேன்னு அவங்க சொல்கிறத திமுக நம்பிச்சுன்னா மக்கள் கண்டிப்பாக நம்புவாங்க. 2 வருடமாக பெட்ரோலுடைய விலை ஏறலைங்கிறத இங்கே பேசும்போது பேசினவங்களுக்கு எடுத்து சொல்லிடுறேன். எஸ்சி எஸ்டியிலேருந்து எடுத்து ஓபிசி இன்னும் 2 வரி தான் எஸ்சி எஸ்டி கிட்டேருந்து எடுத்து ஓபிசி கொடுப்பேன்னு சொல்கிறாரு ராகுல் காந்தி. ஓபிசில ஏற்கனவே கேரளாலயும் ஆந்திராலயும் பீகார்லயும் இஸ்லாத்தவர்கள் எஸ்சி எஸ்டி ல இருந்து எடுத்து ஓபிசிக்கு கொடுக்கறேன்னு சொல்லல, கொடுக்க முடியாது. எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் வந்து கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட். 50க்கு மேல நீங்க கொடுக்கறதுக்கு எடுத்து வந்து ஓபிசி கொடுக்க முடியாது. 50% மேல நீங்க கொடுக்க முடியாதா? அப்ப இங்க இருக்கிற எஸ்சி எஸ்டி ல இருந்து தான ஓபிசி கொடுக்க 50% பிரீச் ஆயிடுச்சு. ஏற்கனவே என்ன பண்றீங்க? 50% பிரீச் ஆயிடுச்சு. ஓகே, நீங்க ஏற்கனவே கர்நாடகாலயும் ஆந்திராலயும் பீகார்லயும் இஸ்லாத்தவர்களை கொண்டாந்துட்டீங்க. அத தான் எடுத்து சொல்றாங்க. அத வந்து பசராஜ் பொம்மையா கான்செப்ட் கிடையாது. ஏன் பண்ணல? ஓகே, கேள்வி கிளம்பத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.